அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 268. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஆகஸ்ட். இன்றைய தேதி 28, நாள் வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராவணன் வதை முடிந்து சீதை தீக்குளித்து ராமனுக்கு தேவர்கள், விண்ணில் இருந்து வந்தவர்கள் நினைவுறுத்துகிறார்கள், இன்று நீ போய் சேரவில்லை என்றால் இன்றுடன் 14 ஆண்டுகள் நிறைவடைகிறது. எனவே இந்த நாள் முடிவதற்குள் சென்று பரதனை காப்பாற்று, இல்லை என்றால் அவன் எரியில் விழுந்து மாண்டு விடுவான் என்பது நினைவுறுத்தப்படுகிறது ராமனுக்கு. ராமன் உடனடியாக அங்கே செல்வதற்கு என்ன செய்யலாம் என்று வீடணனிடம் இருந்து அவனுடைய புட்பக விமானத்தை வாங்கி கொண்டு அந்த புட்பக விமானத்தில் எல்லோருமாக ராமன், சீதை, இலக்குவன் இவர்கள் தவிர வானரப்படைகள் அனைவரும், அரக்கர் படைகள் அனைவரும் போகும் வழியில் சீதை கிஷ்கிந்தையில் இறங்க சொல்லி வானரர்களின் மனைவிமார் அனைவரும் என்று ஒரு பெரிய பட்டாளமே அயோத்தியை நோக்கி புஷ்ப விமானத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புஷ்ப விமானம் வருவதை சித்திரகூட மலையில் தரையில் இருந்து பார்த்த பரத்வாஜ முனிவர் ராமனை வணங்கிக் கொண்டே நடந்து வருகிறார் விமானத்திற்கு நேர் எதிராக. அதை கண்ட ராமன் புஷ்ப விமானத்தை தரையில் இறக்குகிறான். எல்லோரும் பரத்வாஜன் அளித்த விருந்து உண்கிறார்கள். பரதன் எவ்வாறு இருக்கிறான் என்ற நிலைமையை எல்லாம் பரத்வாஜன் ராமனுக்கு எடுத்து சொல்லி ராமன் உடனடியாக அனுமனை பரதன் இருக்கும் இடத்திற்கு அனுப்புகிறான். நான் வந்து கொண்டிருக்கிறேன், இதை அவனுக்கு தெரியப்படுத்து என்று அனுமனை அனுப்புகிறான். அனுமன் போகிற வழியில் சிருங்கிபேரத்தில் இருக்கும் சுக்ரீவனுக்கு ராமன் வந்துவிட்டான் என்ற செய்தியை சொல்லி மேலே செல்கிறான். சிருங்கிபேரத்தில் இறங்கினானா இல்லையா என்பதெல்லாம் தகவல் இல்லை. ஆனால் குகனுக்கு செய்தி போய் சேர்கிறது. இவ்வாறு அனுமன் பறந்து கொண்டிருக்க அயோத்தியில் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று கம்பன் கவிதைக்குள் நுழைந்து, நான் இதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இப்பொழுது என்று சொல்லி பரதன் இருக்கும் நிலைமையை பல பாடல்களில் சொல்கின்றான். அந்த கட்டத்தில் சென்றைய வகுப்பு நிறைவு பெற்றது. சென்றைய வகுப்பின் இறுதி பாடலை வழக்கம் போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்கு போகலாம். கார்த்தி, சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். உண்ணும் உயிர்க்கும் உண்ணும் நீர்க்கும் உயிர்க்கும் உயிரவன் எண்ணும் கீர்த்தி இராமன் திருமுடி மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி கண்ணின் நீர்க்கு ஓர் கரை எங்கும் காண்கிலான். இவையெல்லாம் கவிக்கூற்றாக வருகின்றன. கம்பன் பரதன் இருந்த நிலைமையை பல பாடல்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நோக்கிய நோக்கு என்பது தெற்கு திசை அல்லாமல் வேறு எங்கும் பார்க்கவில்லை என்று சொல்கிறான். சூரிய குலத்தில் பிறந்தவன் வார்த்தை தவறமாட்டான், எனவே அவன் வரும் 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 என்று காத்திருக்கின்றான் தெற்கு திசையை நோக்கி பரதன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவற்றில் ஒரு பாடல், உண்ணும் நீர்க்கும் உயிர்க்கும் உயிரவன். அவன் யார் என்றால் அவன்தான் ராமன்.
நீருக்கு உயிர், உயிருக்கு உயிர், மக்கள் எல்லோருக்கும் உயிர் என்று இவ்வாறு போற்றப்படக்கூடிய, இவ்வாறு துதிக்கப்படக்கூடிய கீர்த்தி உடைய ராமன் என்னும் கீர்த்தி ராமன், இவ்வாறு எல்லோராலும் போற்றப்படக்கூடிய இவன்தான் உயிர், இவன்தான் நீர் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவு கீர்த்தி உடைய ராமன், அவனுடைய திருமுடி மண்ணும் நீர்க்கு. மண்ணும் நீர் என்பது ஒரு குறிப்பான சொல். திருமஞ்சன நீருக்கு உண்டான ஒரு அடைமொழி. திருமஞ்சனம் என்பது மன்னன் முடிசூட்டும் முன்பாக அவனுக்கு மங்கள நீரால் அபிஷேகம் செய்து அதன் பிறகு முடிசூட்டல் நடைபெறும். இதைத்தான் கோசலை குறிப்பிடுவாள். ராமன் வரும்பொழுது குஞ்சி மஞ்சன நீரால் நனைந்திலன் என்று சுட்டுவாள். அவன் வருகையை பார்த்துட்டு, என்ன இவனுக்கு இன்னும் அந்த மங்கள நீர் அபிஷேகம்லாம் நடைபெறவில்லையே, அதை கொண்டே இவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்பதை அவள் யூகித்துக் கொள்கிறாள் என்று கொள்ளலாம். ஸோ மஞ்சன நீரால் குளிப்பாட்டுவது வழக்கம். அந்த அந்த நீர் நாம் இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமே, அதே போல ஏகப்பட்ட பூஜைகள் செய்யப்பட்டு மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி அந்த நீருக்கு மகிமை உண்டாக்கி, அந்த நீருக்கு மாண்பு உண்டாக்கி, சொல்லப்போனால் அந்த நீருக்கு ஆற்றல் வலிமை இவையெல்லாம் உண்டாக்கி அந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்வது மன்னனாக போகிறவனுக்கு. இதை இன்னும் ஒரு 15-20 கிளாஸ் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். எங்க பார்க்க போறோம்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பது தீர்மானமாகி இன்னும் அயோத்தி போல, அயோத்தி போய் அதுக்கப்புறம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தீர்மானம் ஆகும் பொழுது வசிஷ்டர் அனுமனுக்கு சொல்ல, அனுமன் எல்லா கடலிலிருந்தும் எல்லா நதிகளிலிருந்தும் நீர் கொண்டு வந்து அந்த நீரை கொண்டு கொண்டு ராமனுக்கு மஞ்சனை நீராட்டினார் என்று. மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி, அந்த நீர்க்கு வரம்பு, வரம்பு என்றால் எல்லை, அதோட பவுண்டரி, அதோட லிமிட், அதோட எண்டு. என்ன சொல்றார் கம்பன் அப்படின்னா, இது கோதாவரி, இது யமுனை, இது கங்கை, இது தாமிரவரணி, இது காவேரி என்று ஒவ்வொரு நீராக, அதே மாதிரி இது இந்த சமுத்திரம், இது அந்த சமுத்திரம் என்று எல்லா சமுத்திர நீரையும் எல்லா ஆறுகளின் நீரையும் ஊற்றி அதோடு கடைசி டிராப், அதுதான் மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி என்று அனைத்து மஞ்சன நீராற்றல்களும் ராமனுக்கு எதற்காக? அவன் முடிசூட்டுவதற்காக. திருமுடி மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி, அவ்வாறு ராமன் நிச்சயமாக அரசாழ்வான் என்பதை கண்டால் அன்றி கண்ணின் நீர்க்கு ஒரு கரை காண்கிறான். அதுவரை அழுது கொண்டே இருக்க போகிறான். ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றாரு கம்மன். ராமன் வந்தால் அது போராது பரதனுக்கு. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், 7 வா, 7 வா என்று நிறுத்தி கொண்டவள் கைகேயி. வந்த பிறகு அதில் தான் பரதன் ரொம்ப ஸ்பெசிபிக். வந்து நீ அரசாட்சியை ஏற்க வேண்டும் என்று. ராமன் வர வேண்டும், அவனுக்கு முடிசூட்டப்பட வேண்டும். அந்த முடிசூட்டு நாளில் அவனுக்கு செய்யப்படும் மங்கள நீராட்டு கடைசி சொட்டு நீர் காலியாகும் வரை மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி, அதை பார்க்கிற வரைக்கும் இவன் அழுது கொண்டேதான் இருப்பான். இவனுடைய கண்ணின் நீர்க்கு ஓர் கரை எங்கும் காண்கிறான் என்று கம்பன் பரதனை சிறப்பித்து கூறுகிறான். அடுத்த பாடல். இவ்வாறு ராமனை எண்ணி அவன் வரும் வழியை பார்த்து கொண்டே இருக்கிறான் பரதன். அடுத்த பாடல் போடலாம் கார்த்திக். அனையன் ஆய பரதன் அலங்கலின் புனையும் தம்முனர் பாதுகை பூசனை நினையும் காலை நினைத்தன நாமரோ மனையின் வந்து அவன் எய்த மதித்த நாள். அனையன் ஆன பரதன். சென்ற பாட்டில் பரதனுடைய ஒரு இயல்பு சொல்லப்பட்டது. இதற்கு முன்னால் பல பாடல்களில் அவனுடைய பல இயல்புகள் சொல்லப்பட்டன. ஸோ அப்பேற்பட்ட பரதன், அனையனாய பரதன், அலங்கல், அலங்கல் என்றால் மாலை, அலங்கலின் புனையும் தம் முனார் பாதுகை. இந்த மாலை பரதன் சூட்டி கொண்டது அல்ல. அலங்கலின் புனையும் தம்முனார் பாதுகை, அந்த பாதுகைக்கு மாலை சூட்டி அந்த பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணுகிறான். அலங்கலின் புனையும் தம்முனார் பாதுகை பூஜனை. அந்த அன்றாடம் அல்லது எப்பொழுதும் தன்னுடைய அண்ணன் இல்லாத பட்சத்தில் அண்ணனுடைய திருவடி, அதை அண்ணனாக மதித்து போற்றி துதித்து
அதற்கு பூஜை செய்து கொண்டிருக்கிற பரதன் இந்த மாதிரி பூஜை செய்யும் போது அந்த காலை நினையும் காலை ஒரு நினைத்து பார்க்கிறான். என்ன நினைத்து பார்க்கிறான்? அந்த நினைத்த வேளையில், பூஜை செய்யும் வேளையில் நினைத்து பார்க்கிறான். என்ன நினைத்து பார்க்கிறான்? மனையின் அவன் வந்து எய்த மதித்த நாள். மதித்த என்றால் ரெஸ்பெக்ட் அந்த பொருள் அல்ல. அவன் வந்து சேருவதற்காக குறிப்பிட்ட, அவன் வந்து சேரும் நாள் இது என்று முறைப்படுத்தப்பட்ட, அதுதான் மதித்த நாள் எது என்று நினைத்தான். அணைய ஆய பரதன் அலங்களின் புனையும் தம் முனார் பாதுகை பூசனை நினையும் காலை நினைத்தன நாமரோ மனையின் வந்து அவன் எய்த மதித்த நாள். ராமன் என்றைக்கு வந்து சேர வேண்டும் என்று அந்த நாள் எவ்வாறு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ராமனுடைய திருவடிக்கு பூஜை செய்யும் அந்த தருணத்தில் பரதன் நினைத்து பார்த்தான். தம் முனார், அண்ணன் என்று போடல, முன்னவன் என்று போடல, தம்முனார் என்று ஒரு வார்த்தை, தனக்கு முன் பிறந்தவன் தம்முனார். இது இலக்கியத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. தம்முன் என்பது ஒரு எடுத்துக்காட்டு சுட்டப் போகிறேன். ஆசார கோவையிலிருந்து ஒரு பாடல், அடுத்த பாடலை போடலாம் கார்த்திக். தம்முன் என்பது அண்ணன். அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர் இவ்வைவர் இவர் இவரை தேவரைப் போல தொழுதெழுக என்பதே யாவரும் கண்ட நெறி என்று. எங்க அண்ணன் உக்காந்துருக்கான், அண்ணன் தேவருக்கு சமானம் என்று வேணு உன்னை வணங்குகிறேன். அரசன் உவாத்தியன் ராஜா, ஆசிரியன், தாய் தந்தை, அப்புறம் அண்ணன். அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர். குறவர் என்றால் கற்றவர், சான்றோர். சின்னரா போடணும், பெரியரா போட்டால் வேற அர்த்தம். குறவர், கற்றவர், சான்றோர், சைவ சமய குறவர் என்று சொல்கிறோமே, பெரியவர், மதிப்பு மிக்கவர், அரசன் என்று கூட கொள்ளலாம். ஐவர் இவர் இவரை தேவரை போல தொழுது எழுக என்பதே யாவரும் கண்ட நெறி என்பது ஆசாரக்கோவை பாடல். அடுத்த பாடல் பாடல் போட வேண்டாம், எடுத்துடலாம். இவ்வாறு பரதன் எண்ணி பார்க்கிறான், எந்த நாளில் என்னுடைய அண்ணன் வர வேண்டும் என்று. இதை இவன் தான் ஒருவனாக தீர்மானிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இவனுக்கு தெரியாது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த கணக்கெல்லாம் இவன் வச்சுக்கிறது இல்லை. அந்த கணக்கெல்லாம் யார் வைத்திருப்பார்களோ அவர்களை கூப்பிட்டு அனுப்புவதற்கு ஆள் அனுப்புகிறான். இந்த கணக்கு வைத்திருப்பவர்கள் யார் என்றால் ஜோதிட கலையில் வல்லவர்கள். இவன் இருக்கிறது நந்தியம்பதி, அரண்மனைக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனவே அரண்மனையில் இருக்கும் அல்லது அயோத்தியில் இருக்கும் ஜோதிடர்களை போய் கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய ஏவலாளிகளை, காவலர்களை, சேவர்களை பரதன் அனுப்புகிறான். அவர்கள் போய் பரதன் என்ன நினைத்தான் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் வந்த அவர்கள் பரதன் எதுவும் கேட்பதற்கு முன்னாலேயே இன்றைக்கு ராமன் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் என்பதையும் சொல்லிவிடுகிறார்கள். வித்தவுட் பரதன் ஆஸ்கிங் எனிதிங் அபவுட் தட். சென்ற பாடலில் முறைப்படி வதித்த நாள் எது என்று நினைத்தான். அதை தன்னுடைய காவலாளிகளிடம் சொல்லி, நீங்கள் போய் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களை அழைத்து வாருங்கள் என்று பரதன் சொல்லி இருக்க வேண்டும் என்பது பாடலில் துணிக்கிறது. பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். யாண்டு வந்து இங்கு இருக்கும் என்று எண்ணினான் மாண்ட ஜோதிட வாய்மை புலவரை ஈண்டு குய்த்தருக என்ன வந்து எய்தினார் ஆண்டகைக்கு இன்று அவதி என்றார் அரோ. அரோ என்பது அசைச்சொல். யாண்டு வந்து இருக்கும், யாண்டு வந்து இங்கு இருக்கும், இருக்கும் பெரியராதான், பொருள் சின்னரா. என்றைக்கு ராமன் இங்கே வந்து இருக்க போகிறான், இருத்தல் என்பது இனிமேல் நீங்குதல் இல்லாமல், யாண்டு என்றைக்கு இங்கே வந்து ராமன் இருக்க போகிறான் என்று எண்ணினான். அதை அறிந்து கொள்வதற்காக மாண்ட ஜோதிட வாய்மை புலவரை ஈண்டு குய்த்தருக, குய்த்தருக கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று இவன் சொல்ல வந்து எய்தினார். அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். வேறு ஏதும் சொல்வதற்கு முன்னால் அவர்களாகவே ஆண்டகைக்கு, ஆண்தகை ராமன், ஆண்டகைக்கு இன்று அவதி, இன்று அவன் வந்து சேரக்கூடிய கடைசி நாள் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
மாண்ட ஜோதிட வாய்மை புலவர். பலருக்கும் மாண்டை என்பது தெரிந்திருக்கும். ஆனால் இன்னும் சில பேருக்கு மாண்டை என்பதால் செத்துப்போன அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கனோட்டேஷன், அந்த ஒரு பொருள் இருக்கலாம். மாண்டை என்பது மாட்சிமை மிகுந்த, செவ்வி மிகுந்த, சிறப்பு மிகுந்த என்று பொருள். இந்த மாண்டை என்ற பாடல் கம்பனுக்கு முன்னாலேயே இதே பொருளில் மிகச்சிறந்த மாட்சிமை பொருந்திய மாண்புமிக்க என்ற பொருளில் சங்க இலக்கியத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த பாடலையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம். அந்த அப்படித்தான் இருக்கணும் பொருள். ஆனால் இது மாண்டையன் மனைவின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இடிக்கிறது. ஓகே. ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதீராயின் மாண்டையன் மனைவியோடு. இந்த காலத்து பொருள் கொண்டான்னா அதனால தான் எனக்கு நிறைய தர தோன்றாமல் இருக்கு. என்ன என் மனைவி செத்து போயிட்டாங்கிற அர்த்தம் வந்துடும் இல்லை. மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்ட அணையர் இணையர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை ஆன்று அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் நான் எழும் ஊரே என்று பிசிராந்தார் பாடிய மாண்ட என்றால் மாண்பு மிகுந்த, செவ்வி மிகுந்த, சிறப்பு உற்ற. அடுத்த பாடல். ராமன் இன்றைக்கு வரவேண்டிய கடைசி நாள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை கேட்ட உடனே பரதனுக்கு அவன் உடம்பிலிருந்து உயிர் போனது போல ஆகிவிட்டது. என்ற போதத்து இராமன் வனத்திடை சென்ற போதத்து அவ்வுரை செல்வத்தை வென்ற போதத்த வீரனும் வீழ்ந்தனன் கொன்ற போதத்த உயிர்ப்பு குறைந்துளான். கம்பன கவி சக்கரவர்த்தின்னு சொல்றோம். நானும் அப்பப்போ பாட்டெல்லாம் எழுதுறோம். இந்த என்ற, சென்ற, வென்ற, கொன்ற இந்த இன்னுக்கு இன் வந்தாலே ஆகா எதுக வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறோம். என்ற, சென்ற, வென்ற அதோட எதுக முடிஞ்சு போச்சு. அடுத்த வார்த்தை அடுத்த செயலையும் என்ற போதத்து, சென்ற போதத்து, வென்ற போதத்து, கொன்ற போதத்து என்று எதுகையின் சிகரம் கம்பன் என்று நிரூபிக்கிறான். என்ற போதத்து போதம் என்று பொழுது என்ற போது அந்த சமயத்தில் என்று அவர்கள் ராமனுக்கு இன்று அவதி என்று சொன்ன பொழுது ராமன் வனத்திடை சென்ற போதத்து அவ்வுரை. ராமன் காட்டுக்கு ராமன் வனத்திடை என்பது ராமன் இருந்த வனத்திடை பரதன் போன பொழுது. ராமன் வனம் போன போது பரதன் அயோத்தியில இல்லை, அவன் கேகை நாட்டில் இருந்தான். ராமன் வனத்திடை, ராமன் இருந்த வனத்திடை சென்ற போதத்து பரதன் சென்று அவனை பார்த்த பொழுது அவ்வுரை என்ன வார்த்தை சொன்னானோ அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறான். யார் இவன்? செல்வத்தை வென்ற போதத்த வீரனும். வென்ற வீரன் என்பது ஒன்று. எதை வென்றான் என்றால் செல்வத்தை வென்ற வீரன் அவனும் வீழ்ந்தான். கொன்ற போதத்து உயிர்ப்பு குறைந்துளான். உயிர் போனது போல. கொன்னு போட்டா, ஒரு ஆளை கொன்னு போட்டா எப்படி உயிர் குறைந்து போகுமோ, உயிர் இல்லாமல் போகுமோ, அந்த மாதிரி பரதன் வீழ்ந்தான் என்பது பாடல் சொல்லும் செய்தி. என்ற போதத்து ராமன் வனத்திடை சென்ற போதத்து அவ்வுரை. அவ்வுரை எவ்வுரை? பரதனுக்கும் ராமனுக்கும் நடந்த உரை. ராமன் வனத்திடை, ராமன் இருந்த வனத்திடை சென்றபோது அந்த வனத்திற்கு இவன் அவனை திரும்ப கூட்டிக் கொண்டு வருவதற்காக சென்ற பொழுது பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. இறுதியில் ராமன் சொல்லிவிடுகிறான். வாக்குவாதம்னா ஒரு வாக்குவாதம் இருக்கும் பொழுது ராமன் திடீரென்று ஒரு வார்த்தை சொல்கிறான், என் ஆணை. இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் பரதனால பேச முடியல. சரி, உன் ஆணை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இது எடுத்துடலாம். உன்னுடைய ஆணை, கார்த்திக், இந்த இதை எடுத்துடலாம். உன்னுடைய ஆணை, அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன ஆணை என்றால் 7 2 14 ஆண்டுகள் கழிந்து பிறகு ஒரு நொடி தாமதமானாலும் நீ வா, வராம போ, எனக்கு கவலை இல்லை. 7 2 ஆண்டு 14 ஆண்டுகள் கழிந்தால் நீ வராத பட்சத்தில் நான் உயிர் விட்டு விடுவேன். இது நீ இப்ப சொன்ன ஆணைன்னு, இது நின்மேல் ஆணை என்று பரதன் சொல்கிறான். நீ மட்டும்தான் உனக்கு எனக்கு ஆணை இடுவியா? நான் உண்மையில ஆணை சொல்றேன் பாரு. 14 ஆண்டுகள் கழித்து நீ வராவிட்டால், வராவிட்டால் இல்லை, அதுதான் முக்கியம். 14 ஆண்டுகள் கழித்து வா என்று கைகேயி சொன்னாள். ஆனால் பரதன் எதை விரும்புகிறான் என்றால் ராமன் வர வேண்டும் என்பது
ராமன் வந்தா இல்லையா? ராமன் வரணும். நான் சுமக்கின்ற இந்த அரச பாரம், இவன் சுமக்கல, பாதுகை தான் சுமக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ வரணும். மன்னனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும். மன்னனாக முடிசூட்டி கொள்ளும் அந்த நிகழ்வு நிகழாத பட்சத்தில் மண்ணும் நீர்க்கு வரம்புயில் காண்கிறான். போன பாட்டில் பார்த்தோமே, உன்னுடைய திருமணத்தில் கடைசி டிராப் வரைக்கும் நான் கண்ணால பார்க்கணும். மண்ணும் நீர்க்கு வரம்புயில் காண்கிறான். அதுபோல நீ அரசுரிமையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உயிர் விட்டு விடுவேன். இது ராமனே உன் மீது ஆணை என்று பரதன் சொல்கிறான். இது பரதன் சொன்ன உரை, அவ்வுரை. பரதன் மட்டும் சொல்லி இதை நிறுத்திருந்தா வச்சுங்க, இவ்வளவு தாக்கமோ, இவ்வளவு ஒரு இம்பாக்டோ, இவ்வளவு ஒரு முக்கியத்துவமோ அந்த பரதனுடைய சூளுக்கு வந்திருக்காது. ஒரு சின்ன, நீ வராட்ட நான் செத்து போயிடுவேன். ராமன் கம்முன்னு இருந்தா அது ஒரு சிச்சுவேஷன். நான் வரலைன்னா நீ செத்து போலாம் என்று ராமன் அதனை ஆமோதிக்கின்றான். அது இன்னும் முக்கியம். பரதன் சொல்கிறான், நீ வரவில்லை என்றால் நான் உயிர் விட்டு விடுவேன். நீ சொல்லிட்டு போய் நான் வந்தா வரேன், வராமல் கிடையாது. அங்கனமே ஆகுக என்று ராமன் அதனை அங்கீகரிக்கின்றான். எப்படியானாலும் நான் வந்து விடுவேன், நான் வராத பட்சத்தில் நீர் உயிர் துறக்கலாம் என்பதற்கு ராமனும் ஒப்புக்கொள்கிறான். இதுதான் அந்த அவ்வுரை. அவ்வுரை என்பது எவ்வுரை என்று சொன்னேனே, அந்த உரை. அந்த இரண்டு பாடல்களையும் பார்க்கலாம் இப்பொழுது. கார்த்திக், முதலில் பரதன் சொல்வது, ஆம் எனில் 7 2 ஆண்டில் ஐயனி நாமநீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகிலை என்னில் கூர் எரி ஷாம் இது சரதம் நில் ஆணை சாற்றினேன். ஆம் எனில், நான் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால், ஆம் எனில் 7 2 ஆண்டில் ஐய நீ நாம நீர் நெடுநகர், நாமம் என்பது அச்சுறுத்தக்கூடிய, அச்சம் நிறைந்த, நீர் நெடுநகர் அகழிகள் சூழ்ந்த நாம நீர் நெடுநகர் அயோத்தி நன்னி நானிலம் கோமுறை, கோ என்பது அரசன், கோமுறை புரிகிலை என்னின். திரும்ப திரும்ப சொல்றேன், நீ அயோத்திக்கு வந்தா மட்டும் பத்தாது, அயோத்திக்கு வந்து நீ அயோத்திக்கு மன்னனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும். கோமுறை புரிகில் என்னில் கூர் எரி ஷாம், நான் எரியில் விழுந்து, மிகுந்த எரியில் விழுந்து இறந்து போய் விடுவேன். இது சத்தியம், சரதம், நின் ஆணை. அதே போல் இது சரதம், அதே போறோம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றான், நின் ஆணை சாற்றினேன் என்பது பரதன் சொல்லும் வார்த்தை. இதை கேட்கிறான் ராமன். இவ்வளவு ஒரு 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 ஐதர் வெகமென்ஸ் ஆர் இவ்வளவு ஒரு உறுதி, இவ்வளவு ஒரு கடப்பாடு, இவ்வளவு வார்த்தைகள் சொல்லி பரதன் சொல்ல அதை அங்கீகரிக்காமல் ராமனால் இருக்க முடியவில்லை என்பது போல ராமனுடைய அடுத்த பாடல் வருகிறது. பாடலை பார்க்கலாம். என்பது சொல்லிய பரதன் யாதும் ஓர் துன்பிலன் அவனது துணிவை நோக்கினான். துணிவு, தைரியம் இல்ல, தீர்மானம், முடிவு, உறுதிப்பாடு, கடப்பாடு, அவனது துணிவை நோக்கினான். அன்பினன் உருகினன் அன்னது ஆக என்றான். ததாஸ்து என்று, அப்படியே ஆகுக என்று ராமன் சொன்னான். யார் சொன்னான்? தன் புகழ் தன்னினும் பெரிய தன்மையான். ஆக நான் உயிர் விட்டு விடுவேன் என்று பரதன் சொல்ல, அப்படியே இருக்கட்டும் என்று ராமன் ஆமோதிக்க, அந்த உரையை இப்பொழுது நினைத்து பார்க்கிறான். அண்ணன் இன்றைக்கு வர வேண்டும். உடனே அவன் செத்து போயிடுவானா? பார்க்கறான், அண்ணன் வருவதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஏதாவது ஒரு ஒரு செய்தி, இல்லது ஒரு ஒரு சம்திங், ஒரு அறிகுறி, ஒரு முன்னறிவிப்பு எதுவும் கிடையாது. வரானா வரலையான்னு இன்னும் தெரியல. அண்ட் காலம் கழிந்து கொண்டே போகிறது. ப்ராபபிளி இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ. அப்பொழுது பரதன் தீர்மானிக்கிறான், அண்ணன் வரப்போவது இல்லை. இன்றைய நாள் முடியப் போகிறது, இன்னும் அண்ணன் வரவில்லை, எனவே நான் தீக்குளிக்கப் போகிறேன் என்று பரதன் தீர்மானிக்கிறான். இந்த முந்தின பாடலை போடலாம் கார்த்திக் ப்ளீஸ். 210.
இதுக்கு முந்தின பாடல், இதுக்கு முந்தின பாடல், இதுக்கு முந்தின பாடல். என்ற போதத்து ராமன் வனத்திடை சென்ற போதத்து அவ்வுரை செல்வத்தை சென்ற போதத்து அவ்வுரை செல்வத்தை வென்ற போதத்த வீரன். செல்வத்தை வென்றவன் பரதன். என்ன செல்வத்தை வென்றான்? இவனுக்கு அரசாட்சி கொடுக்கப்பட்டது. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அரசாட்சி மிகுந்த நல்ல தகுந்த முறையில் கொடுக்கப்பட்டது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி அது. அம்மா கேட்டு யார் கொடுக்க வேண்டுமோ, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் செய்ய வேண்டும். அம்மா கேட்டு அப்பா கொடுக்க. அம்மா கேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல எனக்கு என்ன வேணும்னாலும் அப்பாட்ட போய் கேட்க பயம். அம்மா மூலமா சொல்லி அம்மா நம்முடைய பெட்டிஷன் எடுத்துட்டு அப்பாட்ட போய், அப்பா அப்ரூவல் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அது ரொம்ப முக்கியம். அப்பாவோட அப்ரூவல் வேணும். அப்பாட்ட நம்ம போய் கேட்க மாட்டோம், பயம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஏமாத்திருக்கேன். அம்மா பக்கத்து வீட்டில் எல்லாரும் சினிமாவுக்கு போகிறாங்க, அவங்க யாருமே போகல. அவங்களாம் சினிமாவுக்கு போகிறாங்க, நானும் போகலாமா? சரி போயிட்டு வாடா. அப்புறம் பக்கத்து வீட்டில் போய், எங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்துடா, நீ போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளு என்று தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி. அதை அப்பேற்பட்ட செல்வத்தை செல்வத்தை வென்ற வீரன். இது முக்கியமான பாயிண்ட். செல்வத்தை வென்ற வீரன். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கீழ் ஆவர் உதிரியின் அம்மா. அந்த பாட்டில் போடலாம் கார்த்திக். திரும்ப இந்த பாட்டுக்கு வரப்போனோம். ஆனால் இதுக்கு அடுத்த பாடலுக்கு அடுத்த பாடல், இதுக்கு அடுத்தது, இதுக்கும் அடுத்து இதுதான். இதுதான் தாயுரை கொண்டு. நான் சொன்ன மாதிரி அம்மா நம்ம போய் கேட்கல, அம்மாவோட ரெக்கமெண்டேஷன். தாயிரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. அவன் விரும்பி கொடுத்தானா விரும்பா கொடுப்பானா, இவ ஃபோர்ஸ் பண்ணாளா, நீ கொடுக்கலன்னு நான் செத்து போவேன்னு கை பயமுறுத்தினாளா? அல்டிமேட்லி தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி அது. இவனுக்கு ரைட் ராயலாக வந்திருக்கு. அதையே தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை. எனவே செல்வத்தை வென்ற வீரன். அந்த பாடலுக்கு போலாம் திரும்ப. சாரி, 210. செல்வத்தை வென்ற வீரன் என்ற போதத்து ராமன் வனத்திடை சென்ற போதத்து அவ்வுரை செல்வத்தை வென்ற போதத்து. செல்வத்தை வென்ற போது எவ்வளவு, எந்த செல்வத்தை வென்ற போது? அரசு செல்வம் வேண்டாம் என்று அதை துரத்தல். அதை துரத்தல் தான் வெற்றி. செல்வத்தை வென்ற போதும் போதத்த வீரனும். அப்பேற்பட்ட செல்வத்தை வென்ற வீரன் வீழ்ந்தனன். வீரன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கான் கம்பன். இந்த சொல்லை நினைக்கும் பொழுது எதையா வீரம்? 5 பேரை அடிச்சு போட்டா வீரனா? இல்லைன்னா ஒல்லி குச்சியா நம்ம தமிழ் கதாநாயகன் 25 பேர் வந்து எல்லாரையும் அடிச்சு போடுறான், அது வீரமா? எது வீரம்? ஔவையார் சொன்ன ஒரு வீரம் என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது, பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உடல் வலிமையோ 150 பவுண்டு தூக்குறதோ எதுவும் வீரம் கிடையாது. எது வீரம் என்றால் ஐவரை வென்றவன் வீரன். ஐவர் என்பது நம்முடைய 5 புலன்களை. 5 புலன்களை வென்றவன் மட்டுமே வீரன். வேற எவனும் வீரன் கிடையாது. சொன்னது ஔவை பிராட்டி. பாடல் இதோ. அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல். நிறுத்திங்க. ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். ஒன்றானும் சாகாமல் கற்பதே வித்தை தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். அடுத்தவன் நம்மகிட்ட வேலை வாங்கி அதன் மூலமாக நான் சாப்பிடுவதை பிறதன்னை ஏவாமல் உண்பதே ஊன். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்று வென்ற வீரன். எதை வென்றான் என்றால் புலனைந்தும் வென்ற வீரன் பரதன். இந்திரியங்களை அடக்கி வென்ற வீரன் 14 ஆண்டு காலமும். அடுத்த பாடல். இவ்வாறு கீழே விழுகிறான் பரதன். அலறி அண்ணன் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று உயிர் போகும் அளவிற்கு துன்பமுற்று வீழ்கிறான்.
மீட்டு எழுந்து விரிந்த செந்தாமரை காட்டை வென்றெழு கண் கலுழி புனல் ஓட்ட உள்ளம் உயிரினை ஊசல் நின்று ஆட்டவும் அவலத்து அழிந்தான். அரோ, அரோ என்பது அசை. அவலத்து அழிந்தான், துன்பத்தால் இவன் அழிந்து போனான். உள்ளம் உயிரினை ஊசல் நின்று ஆட்டவும். உள்ளம்தான் எண்ணம், சிந்தனை. ராமன் வல்ல, ராமன் வல்ல. உடல் வந்து இயங்குவது. ஸோ உள்ளம் உயிரினை ஊசல் நின்று ஆட்டவும் அவலத்து அழிந்தான் அரோ. எவ்வாறு விழுகிறான், எவ்வாறு துன்பப்படுகிறான் என்றால், கண் கலுழி புனல் ஓட்ட. புனல் என்பது வெள்ளம். கண்ணில் இருந்து கண்ணீர் ஆறு போல வெள்ளமாக பெருகி ஓடுகிறது. மீட்டு எழுந்து, தரையில் விழுந்தவன் எழுந்திருந்து மீட்டு எழுந்து, அவனுடைய கண் எப்பேற்பட்ட கண், விரிந்த செந்தாமரை காட்டை வென்று இழு கண். செந்தாமரை காடு போன்ற கண்கள், அதிலிருந்து நீர் புனல் போல பெருகி ஓடுகிறது. உள்ளம் ஆட்ட, உயிர் ஊசலாடுகிறது. அவலத்தில் அழிந்தான் பரதன். அடுத்த பாடல். எண்ணி பார்க்கிறான் ராமன் வல்லை. மூன்று நிகழ்வுகளை பரதன் எண்ணி பார்க்கிறான். எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும் தன்னை பயந்தவள் துன்பமும் தாங்கி அவ்வனத்து வைகல் செய்யான் வந்து அடுத்ததோர் வினை கொடும் பகை உண்டு என விம்மினான். ஏன் ராமன் வல்லை? அவன் வந்திருக்கணும், கண்டிப்பா. கட்டாயம் வர வேண்டும், கட்டாயம் வந்திருப்பான். ஏனென்றால், எனக்கு இயம்பிய நாளும் 7-2-14 என்று எனக்கு கொடுத்த வாக்கும், வாக்குன்னா 14 ஆண்டுகள் கழித்தால் நான் வராமல் விட்டால் நீ செத்து போலாம் என்று நான் சொல்ல அன்னதே ஆகுக என்று ஆமோதித்தவன். சோ எனக்கு இயம்பிய நாள் 14 ஆண்டுகள், அது ஒரு கணக்கு. என் இன்னலும், ராமனை பிரிந்த நாள் முதற்கொண்டு அவனை நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறேன். இதை அவன் நிச்சயமாக அறிவான். என்னுடைய தன்மை எப்படிப்பட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைசியில் வேண்டா வெறுப்பாக அரசுரிமையை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய பாதுகையை பெற்று அதுவே அரசாளட்டும் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறேன். இதை நன்கு அறிவான் ராமன். ஸோ எனக்கு ஒன்று, அவன் கொடுத்த காலக்கெடு முடிந்து விட்டது. நான் எவ்வளவு துன்பப்படுகிறேன் என்பதை அறிவான். உடியா, என்ன உடியா, தன்னை பயந்தவள் துன்பம். அவன் தன்னை பெற்ற அன்னை கோசலை, அவள் படக்கூடிய துன்பம், இந்த மூன்றையும் தாங்கி, காலக்கெடு முடிந்து விட்டது, அதை தாங்கிக் கொண்டிருக்கிறான். என்னுடைய துன்பம், அதை பொருட்படுத்தாமல் அதையும் வாங்கி கொண்டிருக்கின்றான். தன் அம்மாவுடைய துன்பம், அதையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறானே. இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். அவ்வனத்து வைகல் செய்யான். இந்த மூன்றையும் மனதில் கொண்டவன் அவன் காட்டிலேயே இருக்க மாட்டான். வனத்து வைகல் செய்யான். வைகல் என்றால் இருத்தல், வசித்தல். காட்டில் அவன் நிச்சயமாக வசிக்க வர மாட்டான். ஏன்? எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும் தன்னை பயந்தவள் துன்பமும் தாங்கி காட்டிலேயே இருக்க மாட்டான். ஆனால் வல்ல. ஏன் வல்லை? தான் கொடுத்த வாக்கை மீறுபவனா ராமன்? தன்னுடைய அன்னையின் துன்பத்தை தாங்கிக் கொள்பவனா ராமன்? ஏன் வரவில்லை? பரதன் தனத்து தானே கேட்டுக்கொள்கிறான். அவனுக்கு ஒரு விடை கிடைக்கிறது. வந்து அடுத்தது ஓர் கொடும் பகை வினை உண்டு. வந்து அடுத்தது அவனை சார்ந்து அவனுடன் பகையிட்டு அவனை கொன்றவர்கள். வினை கொடும், கொடுவினை. கொடுவினை என்பது ராமனின் இறப்பு உண்டு. எனவே ராமன் வராமல் இருக்கிறான் என்றால் ஒரே காரணம்தான் இருக்க முடியும், ராமன் இறந்து விட்டான் என்பது பரதனுடைய ஒரு கணிப்பு. எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும் தன்னை பயந்தவள் துன்பமும் தாங்கியோ வனத்து வைகல் செய்யான் வந்தடுத்ததோர் வினை கொடும் பகை உண்டு. பகை, பகைவர், அதனால் விளைந்த கொடுவினை,
அது மரணம் என விம்மினான். ராமன் இறந்து போய்விட்டான், அதனால் வரவில்லை என்று ஒரு நிமிஷம் நினைக்கிறான். அடுத்த நிமிஷம் அந்த ஊசல் மாதிரி அடுத்த பக்கம் போயிடுறது மனசு. ஆ, அது எப்படி? ராமனாவது, அவனை வெல்பவர்களாவது, அவனுக்கு மரணம் விளைவிக்கக்கூடிய பகைவர்களாவது நிச்சயமா இருக்க முடியாது என்று இந்த சிந்தனைக்கு மறு சிந்தனை உடனே அவன் மனத்தில் எழுகிறது. பாடலை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னால இதை எடுத்துடலாம். ராமன் வராமல் இருந்தால் அதற்கு காரணம், 14 ஆண்டுகள் கழித்து ராமன் வராமல் இருந்தால் ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது அவனுடைய இறப்பு என்பது பரதனுக்கு 14 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தோன்றுகிறது. ராமன் வனத்திற்கு போவதற்கு முன்னாலேயே இந்த எண்ணம் சுமித்திரைக்கு தொங்கின்றி இருக்கிறது. ராமன் வராமல் இருந்தால், நீங்க நினைச்சு பாருங்க, 72 ஆண்டின் வா என்பது அவனுக்கு இடப்பட்ட ஜீவோன்னு சொல்லுவேன் நான், அரசாணை. 72 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன் என்றாள். எனவே அரசாணை, அந்த அரசாணையை மீறுபவன் அல்லன். ராமன் வராமல் இருக்கிறான். அரசாணையை மீற மாட்டான். எனக்கு சொன்ன நாளும் அம்மாவுடைய துன்பமும் இதெல்லாம் பார்த்து வராம இருக்க மாட்டான், வராம இருக்க மாட்டான். ஆனா வல்ல. எந்த ஒரு நிகழ்வு ராமனை வராமல் தடுக்க முடியும்? ஒரே ஒரு நிகழ்வுதான், அது ராமனின் மரணம். இதை சுமித்திரை யூகிக்கின்றாள், கற்பனை செய்து கொள்கின்றாள். தன்னுடைய மகனை வனத்திற்கு அனுப்பும் பொழுது சொல்கின்றாள், டேய், அயோத்திக்கு வந்தேன்னா ராமனோட வா. அப்படி ராமனோடு வர முடியாத பட்சத்தில், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், வர முடியாத பட்சத்தில் நீ முதல்ல செத்துப்போ. ஏனென்றால் ராமன் இறந்து போவான், அந்த ஒரு காரணத்தினால் தான் ராமன் வராமல் இருப்பான். எனவே அவன் இறப்பதற்கு முன்னால் நீ இறந்து போ. அவனை காக்கும் பணியில் அந்த பணியை செய்துவிட்டு அதனால் உன் உயிர் போவதனாலும் போ. ராமன் வராமல் நீ மட்டும் வந்து விடாதே என்று இலக்குவனுக்கு இப்பொழுது நாம் பார்க்கும் பாடல் 14 ஆண்டுகள் கழிந்த பின்பு சொல்லப்பட்ட பாடல். சுமித்திரை சொல்வது ராமன் வனத்திற்கு போவதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட பாடல். அதையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம். இலக்குவனை வனம் போகச் சொல்லி இலக்குவன் கேட்க, அம்மா எனக்கு ஆணையிடுங்கள் என்று சொல்ல சுமித்திரை ஆணையிடுகிறாள். பின்னும் பகர்வாள், மகனே இவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று அடியாரினின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின். வா, இவன் வந்தா நீ வா, அது அன்றேல். அப்படி ராமன் வராத பட்சத்துல நீ செத்துப்போ, அது அன்றேல் முன்னம் முடி. முன்னம் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை, முடி என்பதும் அதோட முக்கியமான வார்த்தை. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா, அது அன்றேல் முன்னம் முடி. அவனுக்கு முன்னால் நீ முடிஞ்சு போ, உன்னுடைய ஆயுள் முடியட்டும், உன்னுடைய வாழ்வு முடியட்டும் என்றனள் யார்? வார் விழி சோர நின்றாள் சுமித்திரை. மீண்டும் இந்த பாட்டுக்கு வரலாம். சாரி, அடுத்த பாடல். சோ பரதன் எண்ணுகிறான், ராமன் வராமல் இருந்தால் அவனுடைய இறப்பு தான் காரணம் என்று. அடுத்த நொடியில் தோன்றுகிறது, ராமனுக்கு இறப்பு விளைவிக்கக்கூடிய அளவு யார் யாருக்கா? எங்கேயும் கிடையாது. மூவகை திருமூர்த்தியராயினும் பூவகத்தில் விசும்பில் புறத்தினில் ஏவர் கிற்பர் எதிர் நிற்க என்னுடைய சேவகர்க்கு என ஐயமும் தேறினான். மூவகை திருமூர்த்தியர், மகாவிஷ்ணுவை உள்ளடக்கி மும்மூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சிவன், மூவர் திருமூர்த்தியவர் ஆயினும் பூவகத்தில், இந்த மண்ணில், விசும்பில், ஆகாயத்தில், புறத்தில், இது தவிர வேறு எந்த புறமாய் இருந்தாலும் எதிர் நிற்க ஏவர் கிற்பவர், எதிர் நிற்பதற்கு எவர் கிற்பர், யாரு இருக்காங்க? யாருக்கு? என்னுடைய, ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க கம்பன், என்னுடைய சேவகர்க்கு.
நாம் பொதுவாக அறிந்தவாறு சேவகன்னா நமக்கு பணியாள், நம்முடைய காவலாளி, நம்முடைய யாரு யார் வேணா சேவகன் இல்ல. என்னுடைய சேவகர்க்கு, சேவகன் என்பவன் தலைவன், இறைவன். டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்து இருக்கும். என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னி வைத்த சேவக போற்றி என்பது திருவாசகம். என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னி வைத்த என் சேவக போற்றி. சோசமி பேச்சில் நிச்சயமாக இடம்பெறக்கூடிய இறுதி சொல். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னி வைத்த சேவகன் சிவபெருமான். என்னுடைய சேவகருக்கு எதிர் நிற்க எவர் நிற்பார்? ஆள் உண்டோ? எங்க? பூவுலகத்திலோ புறத்திலோ விசும்பிலோ மூவராயினும் என்று. அப்ப ராமன் உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு பகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனை யாரும் அழிக்க முடியல, கண்டிப்பா வந்துடுவான். ஒரு திண்டாடுகிறான் இந்த மாதிரி பரதன். அடுத்த பாடல். இவனுடைய நல்ல அந்த பரதன் என்னும் பாத்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டு எடுத்துடலாம். கார்த்திக் பார்க்கறான், இவன் கண்டிப்பா வரணும். இவன் வருவதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. எனக்கு ஏம்பிய நாளும் என் இன்னலும் தன்னை பயந்தவள் அல்லலும் எல்லாத்தையும் பார்க்கறான். அதனால கண்டிப்பா வந்துடும். ஆனா வரலையே. போய் ஏதாவது பகைவர் இருக்கான், இவனுக்காவது பகைவனாது, அதுவும் கிடையாது. சரி, வரலையே. ஏன் வரல? எனக்கு அரசன் ஆளுங்கிற ஆசை இருக்குன்னு அவனுக்கு தோணிடுத்து போல இருக்கு. அப்படின்னா அவனே இருந்துட்டு போட்டுமே என்று வராமல் இருக்கின்றானோ என்று. அதாவது நமக்கே தோணிய ஹாலூசினேஷன் என்று சொல்லுவோம், கற்பனைகள். அது அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா இப்படியா அப்படியா, எவ்வளவு நம்மள நாமே இதுவா அதுவா இல்லாத கற்பனைகள், நினைத்து கூட பார்க்க முடியாத கற்பனைகள்லாம் அப்ப சாத்தியப்படும் என்று நாம் எண்ணுகிறோம். அதுபோல பரதன் எண்ணுகிறான், எனக்கு இன்னும் அரசியல் ஆசை இருக்கிறது என்று அவன் எண்ணினானோ. அதனால சரி அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அவனே ஆண்டுட்டு போட்டுமே என்று விட்டு விட்டானோ. அங்கேயே இருப்பதே, இந்த ஸ்டேட்டஸ் கோ இப்படியே கண்டினியூ ஆகட்டும் என்று விட்டு விட்டானா என்று தனக்குத்தானே கற்பனை செய்து கொள்கிறான் பரதன். ஏனென்றால் ஏன் வல்லைங்கிறதுக்கு அவனுக்கு விட தெரியல. ஸோ ஒன்னொன்னா கற்பனை பண்ணி பார்க்கறான். ஏன்னா சூரிய குலத்தில் பிறந்த இவன் வருவாமல் இருக்க முடியுமா? வருவான். வள்ளியே. வருவான். வள்ளியே. வருவான். வள்ளியே. இதனால வல்லியா, அதனால வல்லியா, இதனால வல்லியா. அவனுடைய அடுத்த கற்பனை இவ்வாறு போகிறது. பாடலை போடலாம் கார்த்திக். என்னை இன்னும் அரசியல் இச்சையன், என்னை இன்னும் அரசியல் இச்சையன். பாருங்க என்ன ஒரு வார்த்தை, இச்சை. இச்சை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைங்கிறத விட ஒரு லெவல் கொஞ்சம். என்னை இன்னும் அரசியல் இச்சையன் என்று எண்ணிக்கொண்டு அண்ணனாகின் அவன் அது கொள்க என்று உன்னினன் கொல் உருவது நோக்கினான் இன்னதே நலன் என்று இருந்தானரோ. என்னை இன்னும் அரசியல் இச்சையன் என்று நினைந்து அண்ணனாயின். அப்படி பரதனுக்கு இன்னும் பதவி ஆசை, பதவி மோகம் அதெல்லாம் இருக்குமானால் அப்படியே இருக்கட்டும். அது அவன் அது கொள்க, அந்த அப்படியே அரசாட்சி அவன்கிட்டயே இருக்கட்டும் என்று உன்னினன் கொல் என்று ராமன் நினைத்து உருவது நோக்கினான். உருவது அப்படி அவன் நினைச்சிட்டான்னா என்ன நிகழக்கூடும்? இன்னதே நலன், அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் காட்டிலேயே இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டானோ என்று. அதாவது நான் சொன்னேன், நிகழ முடியாதவை எல்லாம் நிகழ்வதாக நமக்கு கற்பனை வரும் என்று சொன்னேன். அதுபோலதான் பரதனுக்கு அரசியல் ஆசை இன்னும் இருக்கிறது என்று ராமன் எண்ணிவிட்டானோ என்ற அளவிற்கு பரதனுடைய கற்பனை விரிகிறது. தனக்கு அரசியல் ஆசை இல்லை என்று பரதனுக்கு தெரியும், அது ராமனுக்கு தெரியும் என்பதும் பரதனுக்கு தெரியும். என்னை இன்னும் அரசியல் இச்சையன் அண்ணனாகின் அவன் அது கொள்க என்று உன்னினன் கொல் என்று நினைத்து விட்டானோ. உருவது நோக்கினான். என்ன நிகழப் போகிறது நோக்கினான், கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. இன்னதே நலன் என்று இருந்தானோ.
என்று பரதனுடைய கற்பனை இவ்வாறெல்லாம் போகிறது. அடுத்த பாடல் பார்க்கறான். சரி, இந்த கற்பனை எல்லாம் ஒன்றும் உதவாக்கரையா. அனைத்தில் அங்கு ஒன்று ஆயினும் ஆகுக. வனத்து இருக்க இவ்வையம் புகுதுக. நினைத்து இருந்து நெடுந்துயர் மூழ்கிலேன். மனத்து மாசு என் உயிரொடும் வாங்குவேன். அனைத்தில் இப்ப ஏகப்பட்ட பாசிபிலிட்டி சொல்லியிருக்கான். அனைத்தில் அஞ்சு ஆறு பாசிபிலிட்டி, ஏழு எட்டு பாசிபிலிட்டி. அனைத்தில் அங்கு ஒன்று ஆயினும் எது வேணா இருந்துட்டு போட்டேயா. இதுவா அதுவா அப்படியா இப்படியா, சரி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். வனத்து இருக்க, சரி காட்டிலேயே இருந்துட்டு போட்டோம். இவ்வையம் புக, சரி வந்து சேரட்டும். எப்போ வேணா வரட்டும். நான் செத்து போனப்பறம் தான் வருவான். ஏனென்றால் அவன் வரவில்லை என்றால் நான் மாண்டு போவேன். நினைத்து இருந்து நெடுந்துயர் மூழ்கிலேன். இதுவா அதுவா, இந்த ஸ்பெகுலேஷனா அந்த ஸ்பெகுலேஷனா, இதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் பார்க்க போறது இல்லை. நினைத்து இருந்து, இருந்துங்கிற முக்கியம். நினைத்து இருந்து, உயிருடன் இருந்து, இங்கே இருந்து நெடுந்துயர் மூழ்கிலன். மனத்து மாசு என் உயிரோடும் வாங்குவேன். என் மனத்தில் இருக்கிற இந்த கவலை இந்த துன்பம் எல்லாம் உயிரோடு போகட்டும் என்று உயிரை விடப் போகிறேன் என்று பரதன் தீர்மானிக்கிறான். தீர்மானத்துடன் என்ன சொல்றான் பாருங்க. பாடல போடலாம். என்ன பண்ணி இளவலை என்னுடை துண்ணச் சொல்லுதீர் என்னலும் தூதர் போய் உன்னை கூயினன் உம்முன் எனாமுன் முன்னர் சென்றனர் மூவர்க்கும் பின்னுளான். என்ன பண்ணி, என்ன பண்ணா, மனத்து மாசு என் உயிருடன் வாங்குவேன். அந்த ஃபுல் பாட்டு. அனைத்தில் ஒன்று ஆயினும் ஆகுக. வனத்து இருக்க இவ்வையகம் புதுக. நினைத்து மாசு இருந்து நெடுந்துயிர் மூழ்கிலேன். மனத்து மாசு உயிருடன் வாங்குவேன். என்ன பண்ணி இளவலை என் உழை துண்ணச் சொல்லுதீர். இளவல் இவனுக்கு தம்பி ஒருத்தன் காட்டுக்கு போயிட்டான். அதனால இருக்கிற தம்பி சத்துருகனன் தான். என் உழையை என் பக்கத்தில் என் இருக்கும் இடத்திற்கு துண்ணச் சொல்லுதல். துண்ணுதல் என்றால் நெருங்குதல், அடைதல், செல்லுதல், சென்றடைதல். அவனை என் பக்கத்தில் வர சொல்லுங்க. என்னலும் தூதர் போய் உன்னை கூயினன் உம்முன். உம்முன் உனக்கு முன் பிறந்தவன். சத்துருனுக்கு முன்னால 3 பேர் பிறந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறது ஒத்தன் தான். உன்னை கூயினன், உன்னை கூப்பிட்டு அனுப்பி இருக்கிறான். முன் உனக்கு முன்பிறந்தவன் ஏனா என்று சொல்ல, முன்னர் சென்றனன் உடனேடியே சென்றான். முன்னர் சென்றன் பரதனுக்கு முன் சென்றான். யாரு? மூவர்க்கும் பின்னுளான். 3 பேருக்கும் தம்பியானவன் போறான். போய் என்ன பண்றான் பார்க்கலாம். அடுத்த பாடல். கம்பனுடைய புரோட்டோகால் என்று நான் ஒவ்வொரு போனானா இல்லையா, போன உடனே என்ன பண்றான்? தொழுது நின்ற. எப்போ ஆனாலும் பெரியவங்களை சிறியவர்கள் பார்த்தால் இந்த புரோட்டோகால் விடாம சொல்லிட்டு இருக்கான் கம்பன். இவன் போனா போனவனை அணைத்து கிடையாது. தொழுது நின்ற, அந்த எதுகைக்காக போட்ட வார்த்தை இல்லை அது. தொழுது நின்ற தன் தம்பியை தோய்கணீர் எழுது மார்பத்து இருகத் தழுவினான். அழுது வேண்டுவது உண்டு ஐயே அவ்வரம் பழுதில் வான்மையால் தரற்பாற்று என்றான். தொழுது நின்ற தன் தம்பியை சதுர்கணனை தோய் கண்ணீர் எழுது மார்பத்து, கண்ணீர மார்பல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்க கண்ணீரால் கோலம் போட்டு இருக்கிறது அவனுடைய மார்பில். எனவே எழுது மார்பத்து இருகத் தழுவினான். அழுது கண்ணீர் போடுது. வேண்டுவது உண்டு ஐய அவ்வரம் பழுதியில் வாய்மையால் தரற்பாற்று. உன்னுடைய குற்றமில்லாத வாய்மை, அதன் அந்த மரபில் நின்று எனக்கு தருவாயாக என்று சதுர்கண்டனை பார்த்து பரதன் சொல்கிறான். என்ன வரம் என்று சொல்லவில்லை. அடுத்த பாடல். என்ன வரம் என்று நீ கேட்பாயானால் என்னது ஆகும் கொல் அவ்வரம் என்றியேல். சொன்ன நாளில் ராகவன் தோன்றிலன். மின்னு தீயிடை யான் இனி வீடுவன். மன்னன் ஆதி என் சொல்லை மறாது. என்னது ஆகும் என் சொல். நான் உன்ட்ட வரம் கேட்கிறேன் இல்லையா, என்னது ஆகும் அவ்வரம் என்றியேல் என்று நீ கேட்பாயானால், நீ கேட்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். சொன்ன நாளில் ராகவன் தோன்றிலன். என்றைக்கு வந்து சேர வேண்டுமோ அன்றைக்கு ராகவன் வரவில்லை. எனவே நான் அவனுக்கு சொல்லி
அவனுடைய ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டபடி மின்னு தீயிடை யான் இனி வீடுவன். வீடுதல் என்றால் இறத்தல், செத்து போதல், மாண்டு போதல். நான் இனி வீடுவேன். அப்புறம் நான் போயிடுவேன், நீ மன்னன் ஆவாயாக. நீ மன்னன் ஆதி. இவனுக்கு தெரியும், மாட்டான் சொல்லிடுவானோ. என் சொல்லை மறுக்காதே, என் சொல்லை மறாது என்றான். சத்ருக்கனனை பார்த்து பரதன் வேண்டுகிறான். அவன் பாவம், இந்த வார்த்தை அவன் காதுல விழறது, துடி துடிச்சு போறான். யாரோ காதுல வார்த்தைகள் சொல்லல, வாயை பிளந்து விஷத்தை ஊட்டின மாதிரி சத்ருக்கனன் ஃபீல் பண்றான். உடம்பு மனம் எல்லாம் நடுங்கி போய் நிற்கின்றான் சத்ருக்கனன். பாடலை பார்க்கலாம். கேட்ட தோன்றல். அடுத்த பாடல். கேட்ட தோன்றல் கிளர்தட கைகளால் தோட்ட தன் செவி பொத்தி துணுக்குறா ஊட்டு நஞ்சம் ஒத்தான். ஊட்டு நஞ்சம் உண்டான் ஒத்து உயங்கினான். நாட்டமும் மனமும் நடுங்கா நின்றான். கேட்ட தோன்றல், இந்த வார்த்தைகளை தன்னுடைய செவியில். எப்பேற்பட்ட செவி? தோட்ட தன் செவி. தோட்ட என்றால் துளையிட்ட, துளை உடைய. தோட்ட தன் செவி பொத்தி கேட்ட தோன்றல். இதுக்கு மேல கேட்கப்படாது, காதை பொத்திக்கிட்டான். கேட்ட தோன்றல் கிளர்த்தட கைகளால் தோட்ட தன் செவி துளையுடைய தன் செவியை பொத்தி துணுக்கு உறா, துணுக்கமுற்று நடுக்கமுற்று நஞ்சு உண்டான் ஒத்து, நஞ்சம் உண்டான் ஒத்து ஒயங்கினான். நஞ்சை உண்டவன் போல நாட்டம், நாட்டம் என்றால் கண், நாட்டமும் மனமும் நடுங்கி நின்றான். கம்மன் ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க. நஞ்சு, நஞ்சு நம்மை கொல்லும். எப்போ கொல்லும்? நம்ம நஞ்சை சாப்பிட்டதாயா கொல்லும். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே போக்க பார்க்கவே போக்கியதே உயிர் என்பது கம்மனுடைய ஃபேமஸ் பாட்டு. உண்ணாதே உயிர் உண்ணாது நஞ்சு, நீ சாப்பிட்டா ஒன்னு அது கொல்லும். உண்ணா நஞ்சம் கொல்கிறது இது பழமொழி. சாப்பிடாத விஷயம் நம்ம கொல்ல போறது இல்லை. இது ஒரு பழமொழி. கம்மனிலே இந்த இதே உண்ணா நஞ்சம் கொல்கிறது என்பது கம்மனிலும் இருக்கிறது. ஸோ நஞ்சை நாம் உண்ணப் போவதில்லை. நஞ்சு நம்மை கொல்ல வேண்டும், நாம் உண்ணப் போவதில்லை என்றால் எவ்வாறு இது நம்மை கொல்லும்? எவனோ வந்து வாயை பொளந்து உன்னை ஊட்டுகிறான். ஊட்டு நஞ்சம் உண்டான் ஒத்தான். தானால் விரும்பி நஞ்சு சாப்பிடுவது இல்லை. அடுத்தவன் வந்து உனக்கு வாய்க்குள்ள ஊத்துற மாதிரி, அந்த மாதிரி இவன் காதுக்குள்ள ஊத்திருக்கான். யாரு? பரதன் சதுர்கனனுக்கு. ஊட்டு நஞ்சம் உண்டான் ஒத்து ஒயங்கினான். ஊட்டு நஞ்சு. இதை பார்க்கும்போது, இதை கேட்கும் பொழுதே டக்குன்னு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. நச்சைவாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலே அச்சமில்லை, அச்சமில்லை. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர். பகைவர் நஞ்ச ஊட்டலாம் ஐயா. நண்பனே வந்து ஊட்டக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன் வந்தாலும் அச்சமில்லை. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும். அதே மாதிரி ஊட்டு நஞ்சம் உண்டான் ஒத்து உயங்கினான். அடுத்த பாடல். விழுந்து மேற்குயர் விம்மலன் வெய்து உயிர்த்து எழுந்து நான் உனக்கு என்ன பிழைத்துள்ளேன் அழுந்து துன்பத்தினாய் என்று அரட்டினான் கொழுந்து விட்டு நிமிர்கின்ற கோபத்தான். சத்ருகனனோட பாடி லாங்குவேஜ். கொழுந்து விட்டு நிமிர்கின்ற, கொழுந்து விட்டு எரிகின்ற கோபம். அப்பேற்பட்ட கோபம். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறான் பரதன்ட்ட. ஏ, நான் என்ன கெடுதியா உனக்கு பண்ணினேன்? எனக்கு போய் நீ இந்த வார்த்தை சொல்றியே. அழுது அழுது துன்பத்தினாய். நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு ரொம்ப துன்பம் இருக்கு, ரைட்டு. அதுக்காக அழுது துன்பத்தினாய் நான் உனக்கு என்ன பிழைத்துளேன், நான் உனக்கு என்ன தீமை செய்தேன், நான் உன்பால் என்ன பிழை செய்தேன் என்று எழுந்து கேட்கின்றான். எவ்வாறு கேட்கின்றான்? வெய்து உயிர்த்து மேற்குயிர் விம்மலன். அதிகமாக அதிகமாக விம்மி விம்மி அழுது விழுந்து எழுந்து அழுந்து துன்பத்தினாய்
கொழுந்து விட்டெறிகின்ற கோபத்தோடு கேட்கின்றான் சத்ருகனன். அடுத்தாப்புல சொல்றான். பாடல் எடுத்துடலாம். கம்பனில் மிக புகழ்பெற்ற ஒரு பாடல், எடுத்த பாடல் மிக புகழ்பெற்றது, பல மேடைகளில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு வீச்சு என்பது காப்பியத்தில் சத்ருகனன் பாடிய ஒரே பாடல் இது. ரெண்டு பாடல் பாடுறான், இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். முதல் பாடல். அடேங்கப்பா, என்னெல்லாம் நடக்கிறதுப்பா எங்க! அரசுரிமை வேண்டாம், காடு போரும் அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான். ஒருத்தன் போயிட்டான். அரசுரிமை வேண்டாம், நாட்டை ஆளப் போவதில்லை, நான் காட்டை ஆளப் போகிறேன் என்று கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனான். ஒருத்தன் போனான், ராமன். போனானை காத்து அவன் பின் போனான் ஒரு தம்பி. போனானை காத்து ராமன் பின்னால அவனுக்கு பாதுகாப்பாக இன்னொரு தம்பி போயிட்டான். போனவன் வர்றதுக்கு ஆனான நாள் அதுவும் வந்துருச்சு. அதனால நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இன்னொரு தம்பி நிற்கிறான். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் இந்த வெக்கங்கெட்ட சதுரன் தான் கிடைச்சானா இந்த இந்த அரசை ஏத்துக்கிறது? அடேயப்பா, எப்பேற்பட்ட அரசாட்சி இது என்று நக்கலும் நையாண்டியும் துன்பமும் வேதனையும் உச்சகட்டத்தில் இருக்கும் கொண்டு சதுர்கனன் பாடுவதாக தந்த கம்பன் பாடல் அடுத்த பாடல். பாடலை பார்க்கலாம். காணான நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது யானாம் இவ்வரசு காழ்வன், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்று சத்துருக்கனன் வேதனையிலும் துன்பத்திலும் சொல்ல முடியாத ஒரு வருத்தத்திலும் பாடல் பாடுகிறான். காணாள, காட்டை ஆளுவதற்காக, காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து, காணாத நிலமகளை கைவிட்டு, ஆனாலும் வனவாசம், அது அங்க போய் ஆட்சி செய்ய போகிறேன் என்று கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனான் ராமன். அவனை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி லக்குவன். போனவன் தான் வரும் அவதி போயிற்று, போனவன் தான் வரும் அந்த காலக்கெடு போயிற்று என்ன, ஆனாத உயிர் விட, போகக்கூடாத உயிரை தற்கொலையாக போக்கிக் கொள்ள அமைவானும் ஒரு தம்பி, ராமனுக்கு தம்பி. அயலே, எல்லாரும் ஒரு கட்சியா போயிட்டீங்கடா, என்னை மட்டும் அயல்ல வச்சுட்டீங்க, தள்ளி வச்சுட்டீங்க. அயலே நானாது வெக்கமில்லாம யானாம் இவ்வரசு ஆழ்வேன், போடா, என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்று சத்துருக்னன் குமுறுகிறான். அடுத்த பாடலிலும் அவனுடைய குமுறல் வெளிப்படுகிறது. அடுத்த பாடலை பார்க்கலாம். என்ன ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. மண்ணின் பின் வளநகரம் புக்கிருந்து வாழ்ந்தானே பரதன் என்னும் சொல் நிற்கும், சொல் நிற்கும்னு போட்டிருக்கேன். மண்ணின் பின் வனநகரம் புக்கிருந்து வாழ்ந்தானே பரதன் என்னும் சொல் நிற்கும் என்றஞ்சி புறத்திருந்தும் மருந்தவமே தொடங்கினாயே, எண்ணின் பின் இவன் உளனாம் என்றே உன்னடிமை உனக்கு இருந்தேனும் இருந்ததேனும், உன்னின் பின் இருந்ததும் ஒரு குடைக்கீழ் இருப்பதுவும் ஒக்கும் என்றான். மண்ணின் பின், மண் மன்னவன், மண்ணின் பின் அவன் போயிட்டான். அவனுக்கு பின்னால வள நகரம் புக்கு இருந்து வாழ்ந்தானே பரதன் என்னும் சொல் நிற்கும். ராமன் போயிட்டான். மண்ணின் பின், அவன் போன பின், மன்னன் போன பின் வளநகரம், வளமையான அயோத்தி நகரம் புக்கு இருந்து அங்கே அரசனாக பரதன் ஆட்சி செய்தானே என்ற சொல் நிற்கும், பழிச்சொல் நிற்கும் என்று அஞ்சி. அந்த ஒரு வசவு உனக்கு வந்துடப்படாது. ராமன் போயிட்டான், இவன் போய் அரசாவையில் உக்காந்துட்டான், இவன் நாட்டை ஆளப் போகிறான் என்ற அந்த ஒரு பழிச்சொல் வந்து விடுமே என்று அஞ்சி, புறத்து இருந்தும், அயோத்தியை விட்டு புறத்து நந்தியம்பதியில் இருந்தும் அருந்தவம் தொடங்கினாயே. என்ன உனக்கு நம்பிக்கை? என்னின் பின் இவன் உளலாம் என்றே உன் அடிமை உனக்கு இருந்ததேனும்.
உனக்கு நான் அடியவனாக, உனக்கு நான் உன்னுடைய சேவகனாக, உன்னுடைய அடியாளாக, உன்னுடைய அருமை தம்பியாக, எனக்கு பின்னில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நீ இது செஞ்சேன்னா, உன்பின் இருந்ததும் ஒரு குடை கீழ் இருந்ததும் ஒக்கும். உன் பின் இருந்ததும், நீ போனப்புறம், உன் பின் நீ போனப்புறம் நான் உயிரோட இருந்தால் அதுவும், நீ இருக்கும் பொழுதே ஒரு குடை கீழ் இருக்கும். உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு இல்லைன்னா உன்னை ஒரு வழி பண்ணிட்டு நானே அரசாட்சியை ஏற்றுக்கொள்வதும் ஒண்ணுதானே ஐயா, இரண்டும் ஒக்கும். உனக்கு பின்னால நான் இருந்தாலும் அது, நீ இருக்கும் போதே உன்னை அகற்றிவிட்டு அரசாட்சியை எடுத்துக்கொண்டதுக்கு அது மாதிரி ஆயிடும் இல்லையா என்று குமுறுகின்றான் சதுர்கனன். இந்த இரண்டு பாடல்கள் தான் சதுர்கனன் சொன்னதாக பிரபலமாக சுட்டப்படுபவை. முழு பாடல்கள். சதுர்கனன் முதலில் வாய் திறந்து பேசிய மொத்தமே இந்த இந்த ரெண்டு பாடல். அப்புறம் நான் இப்ப சொல்ல போற இன்னொரு பாடல், இது முழு பாடல் இல்லை, ரெண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்கிறான். இவைதான் சத்துருகனன் காவியத்தில் பேசியவை. சத்துருகனன் இதே போல காவியத்தில் செய்த ஒரே காரியம் அப்பாக்கு கொல்லி போட்டது. இதற்காகவே படைக்கப்பட்ட பாத்திரமோ என்று தோன்றும் அளவிற்கு சத்துருகனன் முதலாக வாய் திறந்து சொன்னது. இது எடுத்துடலாம் கார்த்திக். பரதனும் சத்ருகனனும் கேகய நாட்டில் இருந்து அயோத்திக்குள் வருகிறார்கள். பார்க்கறான் பரதன், அயோத்தி நகரமே களை இழந்து, சொல்லப்போனால் சவக்களை மட்டுமே நிறைந்து மற்ற எல்லா கலைகளும் கலைகளும் இழந்து நிற்கும் ஒரு நாட்டை பார்க்கிறான். கேட்கிறான் தம்பிட்ட, என்னையா ஆச்சு இந்த நாட்டுக்கு? என்னமோ நடந்து போச்சு போல இருக்கே, எனக்கு பயமா இருக்கே, ஒரு மாபெரும் அவலம் சூழ்ந்திருக்கிறது இந்த நாட்டை என்றெல்லாம் கவலையோடு பரதன் தன் தம்பியை பார்த்து கேட்க, தன்னை நோக்கி ஒரு வினா எழுப்பப்பட்டதால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது மரபு என்ற முறையில் மட்டுமே சத்ருகனன் அண்ணனுக்கு பதில் சொல்லுகிறான். பாடல் இதோ. பாடலை போடலாம். குறுமணி பூண் அரசிளங்கோளரி இருகை கூப்பி இறைஞ்சினான் எய்தியது ஒரு வகைத்து அன்று உறுதுயர் ஊழிவார் திரு நகர் ஊழிவாள் திரு நகர் திரு தீர்ந்தனள் ஆம் என்றாள். லக்ஷ்மி தேவி இந்த நாட்டை விட்டு போய்விட்டாள். ஊழிவார் திரு ஆர் ஊரிவாழ் திருநகர், ஊழிக்காலம் அளவும் செல்வத்தோடும் செழிப்போடும் இருக்கக்கூடிய இந்த நகரம் ஊழிவார் திருநகர், ஊழிக்காலம் வரை செல்வத்தோடும் செழிப்போடும் வாழக்கூடிய இந்த திருநகர் அழகிய அயோத்தி, திரு தீர்ந்தனள், திரு என்பது லக்ஷ்மி, அவள் அகன்று விட்டால் போல தோன்றுகிறதே. இதுதான் சதுர்கனன் சொன்ன வார்த்தைகள். எய்தியது ஒரு வகைத்து அன்று. இந்த நாட்டில் இருக்கிற துன்பம் இப்படிப்பட்டது என்று ஒரு வகையாக சொல்ல முடியாது. சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா லட்சுமி தேவி நாட்டை விட்டு போய்விட்டாள் என்று சத்ருகனன் சொல்கிறான். அவன் முதல் வாயை திறக்கும் கட்டம். அடுத்த இரண்டு கட்டம் இப்பொழுது பார்த்தோம். மேற்கொண்டு பரதன் சத்ருகனிடம் பேசுகிறான். இவனுடைய அப்ஜெக்ஷன், இவன் சொன்னது, இவனுடைய உடல் மொழி, இவனுடைய வருத்தம் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு சத்ருகனனுக்கு பரதன் பதில் சொல்கிறான். பாட்டை போடலாம். அடுத்த பாடல். முத்து உரு கொண்டு அமைந்து கனைய முழுவெள்ளி கொழு நிறத்து முளரிச் செங்கண் சத்துருக்கனன் அது உரைப்ப அவன் இங்கு தாழ்கின்ற தன்மை யான் இங்கு ஒத்திருக்கலால் அன்றே உலர்ந்த பின் இவ்வுலகை உலையமாட்டான் அத்திருக்கும் கெடும் உடனே புகுந்து ஆளும் அரசு எரிபோய் அமைக்க என்றான். முத்து உருக்கொண்டு அமைந்தனைய முழு வெள்ளி கொழு நிறத்து. கொழு, கொழு என்றால் ஒரு கம்பு, ஒரு குச்சி, ஒரு சப்போர்ட். கொழுகும்பில்லாமல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கொழுங்கிறதுல தான் கொழுநன் என்பதே வந்தது. மனைவிக்கு பற்றுக்கோடாக, மனைவிக்கு ஒரு கொழுவாக நிற்பவன் கொழுநன். முத்து உருக்கொண்டு என்ன சதுரன் வெள்ளை நிறம். முத்து உருக்கொண்டு அமைந்தனைய முழு வெள்ளி கொழு, ஒரு வெள்ளி தூண், ஒரு வெள்ளி ஸ்தம்பம், அது போன்ற நிறமுடையவன் முளரி செங்கன். அந்த சத்ருகனன் தாமரை செங்கனான். முளரி என்பது தாமரை. இது உரைப்ப பரதன் சொல்கிறான், அவன் எங்கு தாழ்கின்ற தன்மை. அவன் ஏன் வராம இருக்கான் தெரியுமா?
யான் இங்கு ஒத்திருக்கலால் அன்றே. நான் எப்படியும் இங்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். அரசாட்சி செய்பவன் பரதன் இல்லை என்றாலும் இந்த நாட்டிற்கு ஒரு மன்னன் இருக்கிறான், என்னுடைய பாதுகையா இருந்தாலும் சரி. அரசு ஏதோ போய்க் கொண்டிருக்கிறது, அதனால் அவன் இங்கே வராமல் இருக்கலாம். ஆனால் உலர்ந்த பின் நான் இறந்து போய்விட்டால் இந்த உலகை உலைய ஒட்டான். இந்த உலகம் துன்பப்படும்படி இந்த நாடு அரச இல்லாமல் இருக்கும். அதற்கு ராமன் ஒட்டான், ஒத்துக்கொள்ள மாட்டான். உடனே புகுந்து ஆளும் அரசு, அவன் உடனடியாக வந்து விடுவான். எனவே அத்திருக்கும் கெடும். திருக்கு என்பது முரண் அல்லது மாறுபட்ட சிந்தனை அல்லது முறுக்கு. அந்த அந்த ஒரு தாட் ப்ராசஸ், அந்த ஒரு பாசிபிலிட்டி, அதுவும் கெட்டு போய்விடும். எனவே உடனே புகுந்து அரசாழ்வான், வந்து விடுவான். ஒரு சின்ன கேப் தான் இருக்கும், நீ போய் நெருப்பு மூட்டு என்று பரதன் சத்ருக்கனனை நெருப்பு மூட்டுவதற்கு ஆணையிடுகிறான். இதுல ஒரு பாட்டு, முத்து உருக்கொண்டு அமைந்தனைய முழு வெள்ளி கொழு நிறத்து என்று இந்த பாடல் தொடங்குகிறது. இது பாடல் கிட்டத்தட்ட 9900 பாடலோ 9800 பாடலோ. 500வது பாடல்லையோ 300வது பாடலையோ கம்பன் இதே வார்த்தைகளை சொல்லி இதே சத்ருகனனை குறிப்பிடுகிறான். அந்த அது அப்படியே அதே வார்த்தை. அவன் பிறந்த பொழுது அவனுக்கு பெயரிட்டான் வசிஷ்டன் என்பதை அதே வார்த்தைகளை கொண்டு 10,000 பாடல்களுக்கு பிறகு அதே வரியை சொல்லி சதுர்கனின் சிறப்பை மீண்டும் சொல்கிறான் கம்பன். அந்த பாடலையும் பார்த்துடலாம். சதுர்கனுக்கு பெயரிட்ட பொழுது கம்பன் தந்த பாடல். அடுத்த பாடலை போடலாம். முத்து உரு கொண்டு செம்முளரி அலர்ந்தார் ஒத்திருக்கும் எழிலுடைய இவ்வொளியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணா சத்ருக்கனன் எனச் சாற்றினான் நாமம் என்று வசிஷ்டன் சத்துருக்கனனுக்கு பெயரிடுகிறான். முத்து உரு கொண்டு செம்முளரி, இதே வார்த்தைகளை போன்ற பாடலையும் பார்த்திருக்கலாம். அடுத்த பாடல், இவ்வாறு சத்துருக்கனனுக்கு ஆணையிடப்படுகிறது. சத்துருக்கனன் நெருப்பு குண்டம் தயார் பண்ணுகிறான். இந்த செய்தி அயோத்தியை எட்டுகிறது. ஓடி வருகிறாள் கோசலை. இவனுடைய மரணத்தை எப்படியாகிலும் தடுத்து விட வேண்டும் என்பதற்காக அவள் ஓடி வருகிறாள். பாடலை பார்க்கலாம். அப்பொழுதின் அவ்வூரை சென்று அயோத்தியின் இசைத்தலுமே அரியை ஈன்ற ஒப்பொழுது ஒன்னா கற்புடையாள் வயிறு புடைத்து அலமந்து ஏங்கி இப்பொழுதே உலகு இறக்கும் யாக்கையினை முடித்து ஒழிந்தால் மகனே என்ன வெப்பு எழுதினால் அணைய மெலிவுடையாள் கடிது ஓடி விளக்க வந்தாள். ஓடி வந்தாள், கடிது ஓடி வந்தாள். கடிது என்றால் வேகம். மிக மிக வேகமாக. இவன் நந்தியம்பதி, அவள் அயோத்தி. எவ்வளவு கிலோமீட்டர் தெரியாது, பட் குவைட் எ டிஸ்டன்ஸ். அப்பொழுதின், இவ்வாறு பரதன் சத்ருகனனுக்கு ஆணையிட, போய் எரி அமைக்க என்று ஆணையிட, அவன் அதை செயல்படுத்த, அப்பொழுதின் அவ்வுரை சென்று அயோத்தியின் இசைத்தலுமே. கர்ண கடூரமா இருக்கு இசை, நல்ல இசை இல்லை இது. கர்ண கடூரமா, ஒப்பில்லாத ஒரு இசை. இசைத்தலுமே அரியை ஈன்ற, ஹரி என்பது மகாவிஷ்ணு திருமால், ஹரி. ஹரியை ஈன்ற ஒப்பு எழுத ஒன்னா கற்புடையாள் கோசலை வயிறு புடைத்து அலமந்து மிகுந்த துன்பமுற்று ஏங்கி உலகு இப்பொழுதே இறக்கும். இந்த உலகம் இப்பொழுதே செத்து போய்விடும். நீ யாக்கையினை முடிந்து ஒழிந்தால் மகனே, யாக்கையினை முடித்து ஒழித்தால் உலகு இப்பொழுதே இறக்கும். அவ்வாறு கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். மகனே, யாக்கையினை முடித்து ஒழிந்தால் உன்னுடைய உடம்பை நெருப்பில் இட்டு நீ செத்து போய்விட்டால் உலகை இப்பொழுதே இறக்கும், உலகமும் உடனடியாக இறந்து போய்விடும் என்று வெப்பு எழுதினால் என்ன? வெப்பு என்பது சூடு அல்லது வெம்மை அல்லது தீ. உடம்பு முழுக்க அவளுக்கு சூடு. வெப்பு எழுதினால் வெப்பத்தால் ஆகிய உடம்பு கொண்டவள் போல, ஆனால் மெலிந்த உடம்பு. வெப்பு எழுதினால் அணைய மெலிவுடையாள் கடிது ஓடி விளக்க வந்தாள். அடுத்த பாடல், இவள் வருகிறாள். இதை பார்த்து எல்லோரும் ஓடி வருகிறார்கள். யாரெல்லாம்?
மந்திரியர் தந்திரியர் வளநகரத்தவர் மறையோர் மற்றும் சுற்ற சுந்தரியர் எனப் பலரும் கைதலையில் பெய்து இறங்கித் தொடர்ந்து செல்ல இந்திரனே முதலாய இமையவரும் முனிவரரும் இறைஞ்சி ஏத்த அந்தர மங்கையர் வணங்க அழுது அரற்றி பரதனை வந்து அடைந்தாள் அன்றே. பாடல் அப்படியே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிக்கும் பொழுது. மந்திரியர் தந்திரியர், தந்திரம் என்றால் படை, சோ படை வீரர்கள், சேனாதிபதிகள். மந்திரியர் தந்திரியர் வளநகரத்தவர், அயோத்தியின் நகரம். மறையோர் வேதியர்கள் மற்றும் சுற்ற எல்லோரும் சுந்தரியர் அழகுடையவர்கள் என்று பலரும் தலையில் கைபெய்து இறங்கி ஐயோ 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 என்று தலையில அடித்துக்கொண்டு தொடர்ந்து செல்ல, கோசலையை நோக்கி செல்ல, இதெல்லாம் பூமியில இருக்கிறவங்க. இந்திரனே முதலாய இமையவரும் முனிவரரும் இறைஞ்சி ஏத்த போகாதேம்மா, சரி போ அம்மா என்று அவளை பணிந்து தொழ, எப்படியாவது காப்பாத்து என்று சொல்வது போல அந்தர மங்கையர் விழுந்து வணங்க அரற்றி அழுது பரதனை வந்து அடைந்தாள் அன்றே என்று எல்லோரும் தொழ கோசலை வந்தாள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்னையா இவ்வளவு பேருமா கோசலையை தொழ போறா? கோசலை ராஜமாதா கூட இல்லை இப்போ. இப்போ ராஜமாதான்னு சொல்ல பரதன் ராஜான்னா கைகேயி தான் ராஜமாதா. கோசலைக்கு எப்பொழுதுமே ஒரு தனியான மதிப்பு, தனியான இடம் உண்டு. இந்த இடத்துல மட்டும் கம்பன் இவ்வாறு கோசலையை எல்லோரும் வந்து தொழுதார்கள் என்று சொல்லவில்லை. இதே போன்று கோசலை வணங்கப்பட்டாள் என்பதற்கு அவன் மற்றொரு பாடலும் தருகிறான். ஒப்பு நோக்கி அந்த பாடலையும் பார்த்து விடலாம். எல்லோரும், குறிப்பாக தேவர்கள் எல்லோரும் கோசலையை தொழுதார்கள் என்பதாக சுட்டப்படும் பாடல். பாடலை போடலாம். பாடல் இடம்பெறும் இடம் கோசலை யார் என்று குகன் கேட்க, பரதன் அயோத்தியில் இருந்து வருகிறான். தாய்மார்கள் மூவரும் வருகிறார்கள். மூவரும் படகில் ஏறுகிறார்கள். ஒவ்வொருவரையா பார்த்து மூன்று அரச தேவியர் அவர்கள் ஏற கோசலை குகன் யார் யார் என்று கேட்கிறான். இவர் யார் என்று கோசலையை பார்த்து குகன் கேட்க பரதன் அறிமுகப்படுத்துகிறான். சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, யாரெல்லாம் தொழுகிறார்கள் கோசலையை? சுற்றத்தார் தேவருடும். சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என குகன் வினவ, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெரும் செல்வம் நான் பிறந்ததால் துறந்த பெரியாள். என்ன சொல்றான் பாருங்க. சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தால் குறிசில் என்பது பரதனை குறித்த விழி. மாலை அணிந்தவனே அரசனே, தார் தார் என்பது மாலை. மாலை அணிந்த அரசனே கொற்றத்தால் குறிச இவர் யார் என்று குகன் வினவ, கோக்கள் வைகும், கோ என்றால் அரசர்கள், கோக்கள் வைகும் முற்றம், தசரதனுடைய முற்றத்தில் கப்பம் கட்டுவதற்காக எல்லா நாட்டு மக்களும் வரிசை வரிசையாக வந்து நின்று கொண்டிருப்பார்கள். கோக்கள் வைகும் முற்றம் அவனுடைய கோர்ட்யார்டு, இல்லைன்னா அவனுடைய அரண்மனைக்கு முன்னால் இருக்கும் முற்றம். கோக்கள் வைகும் முற்றத்தான் அவன் தயரதன், அவனுடைய முதல் தேவி கோசலை. மூன்றுலகம் ஈன்றான் அவன் பிரம்மன். மூன்றுலகம் ஈன்றானே முன் ஈன்றான், பிரம்மனையும் படைத்தவன் திருமால். மூன்றுலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால், திருமாலையே பெற்றவள். அவளுக்கு எப்பேற்பட்ட புகழ் இருக்கணும், பேர் பவிஷ் இருக்கணும், பேர் இருக்கணும். பெற்றதால் பெரும் செல்வம் எல்லாம் போயிடுது அவளுக்கு. ஏன்? யான் பிறந்ததால் துறந்த பெரியாள். நான் வந்து ராமன் அரசனாகி இவள் அரசனுடைய அம்மா என்று இருக்க வேண்டிய அந்த பெரிய பதவி, அந்த பெரிய பவிஷு, அந்த பெரிய செவ்வி என்னால போயெடுத்து யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்று பரதன் அறிமுகப்படுத்துகிறான். அடுத்த பாடல். அடுத்த பாடல். விரியமைத்து நெடுவேணி புறத்தசென்று வீழ்ந்து உச்சிய மேனிதள்ள எரியமைத்து மயானத்தை எய்துகின்ற காதலனை இடையே வந்து சொரிவமைப்பது அரிதாய மழைக்கண்ணால் தொடருதலும் துணுக்கமெய்தா பரிவமைத்த திருமணத்தான் அடிதொழுதான் அவள் புகுந்து பற்றி கொண்டாள். விரி அமைத்த நெடுவேணி,
வேணி என்றால் தலைமுடி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன். வேணி என்றால் தலைமுடி. விரி அமைத்த நெடுவேணி புறத்து அசைந்து வீழ்ந்து ஒசிய. ஒசிதல் என்றால் அசைல். மேனி தள்ள எரி மயானத்தை எய்துகின்ற காதலன் அவன் பரதன். நெருப்பு குண்டம் அது இவன் இறக்கப் போகிறான். ஸோ எரி அமைத்த மயானத்தை எய்துகின்ற காதலனை, பரதனை, மகனை இடையே வந்து சொரிவு அமைப்பது அரிதாய மழை. இது போன்று கண்ணீர் வருவது என்பது இம்பாசிபிள். சொரிவு அமைப்பது அரிது. இந்த மாதிரி மழையோ இந்த மாதிரி கண்ணீரோ விடவே முடியாது. சொரிவு அமைப்பது அரிது ஆய மழை கண்ணாள் கோசலை தொடருதலும் அவனை பக்கத்துல வந்து சேர துணுக்கம் எய்தா என்ற எய்தி, துணுக்கம் எய்தி பரிவு அமைத்த திருமணத்தான். பாருங்க, ஒரு வார்த்தை போட்டிருங்க, பரிவமைத்த திருமணைத்தான். வரக்கூடிய எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பரிவு இல்லாதவன் என்று பரதனை நாம் கணிக்க தோன்றும். பரிவு அமைத்த மிகுந்த இரக்கம் உடைய, மிகுந்த கண்ணோட்டம் உடைய பரிவமைத்த திருமணத்தான் பரதன் அடிதொழுதான். அவள் புகுந்து பற்றி கொண்டாள். அவன் பாதத்தை விழப்போறான், இவள் பிடிச்சு தூக்கி எழுப்புகிறாள் பரதனை. அடுத்த பாடல் சொல்றா. மண் இழைத்ததும் மைந்தன் இழைத்ததும் முன்னிழைத்த விதியின் முயற்சியால் பின் இழைத்ததும் எண்ணில் அப்பெற்றியால் என் இழைத்தனை என் மகனே என்றாள். மண் இழைத்ததும். மண் என்பது பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். மண் என்பது மன்னவன். இழைத்தல் செய்தல். மண் இழைத்ததும் தயரதன் செய்ததும் மன்னவன் செய்ததும், மைந்தன் இழைத்ததும் அதை கேட்டு ராமன் வனம் போனதும், மண் இழைத்ததும் மைந்தன் இழைத்ததும் இதெல்லாம் எதால் நடந்ததுயா? முன் இழைத்த விதியின் முயற்சியால். இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக. விதிதான் ராமனை காட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனது. குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மழைக்குன்ற மனையான் மகிழி கவித்தனன் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னாள் முன்னொரு தமியன் சென்றான் இழைக்கின்ற விதி முன் செல்ல என்று. முன் இழைத்த விதியின் முயற்சியால், விதியினால தயரதன் செய்தது, விதியினால ராமன் காட்டுக்கு போனது. பின் இழைத்ததும் இன்னும் வராம இருக்கிறது. காட்டுக்கு போய் 14 ஆண்டுகளாகி 14 ஆண்டுகள் பின் இழைத்தது இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவும் எண்ணில். இவற்றையெல்லாம் நீ எண்ணி பார்த்தால் அப்பெற்றியால் அந்த விதியினால் வந்தது. என்னிழைத்தனை மகனே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ போய் தற்கொலை பண்ணிக்க போறேன் என்று என்ன காரியண்டா செய்கிற பிள்ளாய் என்று என் இழைத்தனை மகனே என்று அவனை தடுக்கின்றாள் கோசலை. அடுத்த பாடல். நீ இது எண்ணினையேல் நெடுநாடு எரி பாயும் மன்னரும் சேனையும் பாய்வரால் தாயர் எம் அளவு அன்று தனி அறம் தீயின் வீழும் உலகு திரியுமா. ஏ பரதா, நீ ஏதோ நீ போற, நீ செத்து போற, நீ தீ கிடையாது. அதோட ரிப்பர்கஷன். ஒரு குளத்துல ஒரு சில்லு எடுத்து போட்டீங்கன்னா ஒரு வட்டம் ஒரு வட்டம் ஒரு வட்டம் எத்தனை வட்டம் வரும். அந்த மாதிரி இதோட பின்விளைவுகள். நீ இது எண்ணியேல், நீ இது எண்ணினையேல், நீ இவ்வாறு செய்தால், இந்த மாதிரி உனக்கு ஒரு எண்ணம் இருந்தால் நெடு நாடு எரிபாயும். இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அவங்களும் தீக்குளித்து விடுவார்கள். மன்னரும் சேனை, நாட்டு மக்கள், மன்னர் கூர்நில மன்னர்கள், சேனை, நம்முடைய சைன்யம் எல்லாம் தீப்பாய்ந்து விடுவார்கள். தாயர் எம்மளவு என்று நாங்களும், எங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்கேல் கிடையாது, நாங்களும் தீப்பாய்ந்து விடுவோம். அட இதெல்லாம் விடியா. தனி அறம் தீயின் வீழும். தர்மம் செத்து போயிடுயா. உலகு திரியுமால் இந்த உலகமே முறை திரம்பி போய்விடும்.
அதனால பரதா தீக்குளிக்காதே என்று கோசலை சொல்லி தடுக்கின்றாள். அடுத்த பாடல். தர்ம நீதியின் தன் பயன் ஆவது உன் கருமமே அன்றி கண்களால் கண்டிலம் அருமை ஒன்றும் உணர்ந்திலை ஐயனின் பெருமை ஊழி திரியினும் பேருமோ. தரும நீதியின் தன் பயன் ஆவது உன் கருமமே. கருமம் என்பது செய்கை என்று கொள்ளலாம். உன்னுடைய செயல், உன்னுடைய செயல்தான் தர்ம நீதியின் பயன். தர்ம நீதியின் பயன் ஆவது உன் கருமமே அன்றி கண்களால் வேறு கண்டிலம். நீ செய்யற பாரு, அதுதான் தர்மம். இதை தவிர வேறு தர்மம்னு எங்களுக்கு கண்ணால நாங்க வேற எதையுமே பார்க்க முடியாது. கண்களால் கண்டிலம் எதை? தர்ம நீதியின் பயன் உன் கருமமே ஆகும் என்பதை தவிர கண்களால் வேறு எதுவும் நாங்கள் காணவில்லை. அருமை ஒன்றும் உணர்ந்திலை. டேய், நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? உன்னுடைய புகழ், உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய செவ்வி, உன்னுடைய செம்மை, எப்பேற்பட்டவன் நீ? அருமை ஒன்றும் உணர்ந்திலை. ஐய, ஊழி திரியினும் நின் பெருமை பேருமோ. பேர்தல் என்றால் விலகுதல் அல்லது நீங்குதல், அகலுதல். எப்போ? ஊழி திரியினும், ஊழிக்காலம் வந்தாலும், ஊழிக்காலம் திரம்பி விட்டாலும், ஊழிக்காலம் மாறுபட்டாலும் உன்னுடைய பெருமை என்பது நீங்குமா, அகலுமா உன்னை விட்டு? அப்பேற்பட்ட பரதனே, நீ தீக்குளிக்காதே என்று கோசலை வேண்டுகிறாள். நான் பர்பஸா இங்க நிறுத்துறேன். ஏன்னா அடுத்தாப்புல ஒரு பாட்டு இருக்கு, பரதனே நீ தீக்குளிக்காதே என்ற கோசலை வேண்டுவது. அந்த பாடலை சொல்லி அதன் தொடர்பாக நான் வழக்கம் போல இந்த காகிதெல்லாம் அனுப்பத்தான் போறேன் அடுத்த வாரம். பட் அடுத்த வாரம் என்னுடைய மனதில் நான் நினைத்து கொண்டிருப்பது அந்த ஒரு பாடல், அந்த ஒரு வகுப்பு முழுதுமாக பல விஷயங்கள் அது தொடர்பாக பரதன் ராமன் ஒப்பீடு என்பதாக அந்த பாடல் அமையும். அந்த சந்தர்ப்பங்கள் எவையெல்லாம் காப்பியத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் வருகின்றன என்பதை சொல்லணும். இந்த கம்பராமாயண வகுப்பு நடக்கும்போது சொல்லணும்னு ஒரு ஆசை. அப்புறம் சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ண நான் விரும்பவில்லை. நன்றேசை இன்றேசை என்பது போல அடுத்த வகுப்பில் கம்பன் பரதன் ராமன் ஒப்பீடு, கம்பன் காட்டும் செய்திகள் என்பதாக அந்த ஒரு பாடலை வைத்துக்கொண்டு பேசலாம் என்று இருக்கிறேன். வகுப்பு தான் அந்த ஒரு பாடல் விளக்கப்படும். அந்த பாடல் அடுத்த வாரத்துக்காக நான் இங்கோடு நிறுத்திக்கிறேன். கரெக்டாக டைம் எடுத்து இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வழக்கம் போல இத்துடன் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்து, உங்களுடைய வியாக்கியானம் பலரும் எடுத்து சொல்லலாம். ஐயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தெரிந்தால் சொல்கிறேன். இல்லை என்றால் பல பண்டிதர்கள், என்னை விட அதிகம் கற்றவர்கள் இந்த வகுப்பில் இருக்கிறார்கள். என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு சங்கரையா சொல்றார், சின்னப்பனையா சொல்றார், நிறைய விளக்கங்கள் சொல்லக்கூடிய ஆசான்கள் பலர் இருக்கிறார்கள். வந்து இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். கார்த்திக், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி தயவு செய்து ஒவ்வொருவராக பலர் ஒரே சமயத்தில் பேசாமல் நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். வரதராஜன். இல்ல, இன்னைக்கு கிளாஸ்ல மெய் மறந்து போய் சொல்றதுக்கு வார்த்தைகளே எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும் தான் உண்மை. அவ்வளவு மோசமா இருந்தது கிளாஸ்ல சொல்லாம சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தட் இது. சொல்றதுக்கு என்னையா இருக்கு இந்த வகுப்பை பத்தி, கம்முனு கடை அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு தெரியல. ஓகே, குட். எல்லா எல்லா வகுப்பிலும் எல்லாரும் எல்லாரும் ஏதாவது பேசித்தானுங்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லை. ஓகே ஐயா வணக்கம். மீனாட்சி, எனக்கு வந்து 220 ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். எனக்கு வந்து 228 அந்த பாட்டுல தனி அறம், அதுக்கு வந்து தனி அறம் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மீனிங் இருக்கா?
ஆமாம்மா. தனித்த நின்ற அறம் இல்லாட்டி தனக்கு ஒப்புமை இல்லாத அறம். தனி என்பது பல இடங்களிலும் ஒன்றே ஒன்று, அன்பேரலல், அன்ஈக்குவல், ஒப்பில்லாதது. தனி நிகர் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஆமா ஆமா. மாதிரி ஓகே தனி அறம் என்பது ஒப்பில்லாத, ஓகே. ஒப்பில்லாத அறம். அது தனிப்பட்ட. ஒண்ணுதான் எனக்கு டவுட். அது மட்டும் தான் சந்தேகம் வந்தது. அந்த நதியின் பிழை என்று அந்த சார் போட்டுட்டாரு. ரொம்ப நல்லா இருந்து இன்னைக்கு வகுப்பு. தேங்க்யூ ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி மீனாட்சி, நன்றி. ஐயா, தனி என்பதற்கு தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்தேன் என்றால் சொல்வார் மாணிக்க வாசகர். தனித்துணை நீ நிற்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஒரு நிமிஷம், நான் ஒப்புக்கே சொல்லல. என்னை விட படித்த சான்றோர்கள் பலர் வகுப்பில் இருக்கிறார், ஆர்சி குமரன் உள்பட என்பது நிரூபணமாயிருக்கிறது. நன்றி குமரன் ஐயா. மன்னிக்கவும். சொல்லுங்க, வேற யாரோ பேச வந்தீங்க? ஐயா வணக்கம். ம். இந்த வகுப்புல நான் ஒன்று கற்றுக்கொண்டது, அந்த வீரன் என்பதற்கு பொருள் சொன்னீர்கள் இல்லையா, ஐம்புலன்களை அடக்கியவன் வீரன் அப்படின்னு. அது இந்த வகுப்புல நான் கத்துக்கிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா. இலங்கை ஜெயராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய பாடல், நான் அவர்கிட்ட கத்துட்டேன். யான் பெற்ற பேரு பெருகை வையகம், அவ்வளவுதான். ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்றானும் சாவாமல் கற்பதே கல்வி கற்பதே வித்தை நமைப்பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். நல்ல ஈற்றடி வெண்பாக்கே நச்சுன்னு விழணும். நல்ல விழுந்திருக்கு. நன்றி அம்மா, வணக்கம். அது மிகவும் உண்மை ஐயா. ஏனென்றால் அவ்வை பிரபாகரனுக்காக எழுதிய ஒரு பாட்டாக எப்பவும் அவரை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உலகமே இப்ப சொல்லுகிறது அவ்வையின் வருணனை என்ற வீரன் என்ற சொல்லு பிரபாகரனை 2000 சொச்ச வருடங்களுக்கு முந்தி அதே பேர் சொல்லி அழைச்சவர் என்பது ரொம்பவும் பெருமைப்படுகிறேன் ஈழத்தமிழர் என்ற முறையில். நன்றி ஐயா, நன்றி. மற்ற கருத்துக்கள் மற்றவர்கள்? மேனா பேசுறேன். சொல்லுங்க மேனா, கொஞ்சம் உறக்க பேசணும் ஐயா. விமானம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆரம்பத்துல சொன்னீங்க, அதுல ஏறி எல்லாரும் வந்தாங்க. அதனுடைய கொள்ளளவு எவ்வளவுயா? எல்லாரும் இறங்குறாங்கன்னு சொல்றீங்க. அத பத்தி ஏதாவது இருக்கா? ஏன் போன வகுப்பு 2 வகுப்பு மிஸ் பண்ணிட்டீங்க. ஏராளமாக சொல்லியிருக்கோம் ஐயா. அதுல இல்ல, தயவு செய்து அந்த 2 வகுப்புல போய் கேளுங்க. இந்த வகுப்புல சொன்னீங்க, ஆரம்பத்துல சொன்னீங்க, அந்த போன வகுப்புல நடந்ததை பத்தி சொன்னீங்க. அதுல எவ்வளவு பேர் ஏறினாங்க அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு பேர் வேணா ஏற முடியுங்க. எல்லா உலகத்தில் இருக்க எல்லாரும் ஏறிய பிறகும் இன்னும் வெற்றிடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அம்மன். இல்ல வேற உலகத்துக்காரரும் எல்லா உலகத்துக்காரரும் ஏறின அப்புறமும் இன்னும் இடம் இருக்கும் அப்படிங்கிற அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னு கம்பன் சொல்லியிருக்காரு. நீங்க ஜப்பான்ல இருக்கும்போது சொல்லிட்டாரு. சரி 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 சரி. நீங்க ஜப்பான்ல இருந்தபோது அதை சொல்லிட்டான். நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீமதி. இந்த பரதன் நோக்கின் தென்திசை அல்லது நோக்குறான் என்ற ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் வருகிறது அல்வா. இதை போன கிளாஸ்ல சொன்னேன் இது. இல்ல சரி. நோக்கின் தென்திசை அல்லது நோக்குறான் என்கிற அந்த பரதனோட செய்கையும் தேவியோட செய்கை சுந்தரகாண்டத்துல அதை இன்னும் இவனாவது தென் திசையிலிருந்து இலங்கையிலிருந்து அவன் தென் திசைக்கு தான் போயிருக்கிறான், தென் திசையிலிருந்து வரப்போகிறான் என்று தென் திசையை மாற்றும் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். தேவி என்ன செய்தாள், அவளுக்கு ராமன் வருவான் வருவான் என்பது அவளுக்கு நெஞ்சுக்குள்ள முழுசும் நம்பிக்கை இருந்தது. அவன் எப்படி வருவான், எங்கிருந்து வருவான், எந்த திசையிலிருந்து வருவான் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அந்த பேதை என்ன செய்தான்னா, சுருதி நாயகன் வரும் வரும் என்பது ஒரு துணிவார் கருதி மாதிரம் அனைத்தையும் அழைக்கின்ற கண்ணினாள். இது எவ்வளவு அழகான பாட்டு, அதை நேர்ச்சது. ஸ்ரீமதி, இந்த பாடல் சென்ற வகுப்பில் சொல்லப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, நன்றாக பேசப்பட்டது. வரும் வரும் என்று. நல்ல இதே பாடல் சென்ற வகுப்பில் சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. பலரும் இதை பற்றி கருத்து சொன்னாங்க. இதே மாதிரி SRR சொன்னார், மழைக்குன்றமனே குழைக்கின்றி கவரையின்றி கொற்றவன் குடையும் இன்றி
வரும் என்றென்று. அதே மாதிரி கோசலை மழை எதிர்பார்த்து கொண்ட மனையான் மௌலி கழித்து கவித்து நான் வரும் என்று வரும் என்று அந்த வருமும் போன சென்ற கிளாஸில் சொல்லப்படும். வரும் வருமா வரும் என்று எண்ணி எண்ணி நான் வரும்னு சொன்னேன், என்று அப்புறம் கரெக்ட் பண்ணாங்க. அதுவும் கரெக்ட். நன்றி நன்றி. மற்ற கருத்துக்கள் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சார். வரும் வரும்னாலும் என்று வரும் என்றாலும். வேற ஏதாவது கருத்துக்கள் இல்லை என்றால் கார்த்திக் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். ஐயா ஒரே ஒரு விஷயம். சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். இல்ல சங்கர்குமார் பேசுறேன். சொல்லுங்க. இதுல ஒரே இந்த பாத்திர படைப்புல இந்த வகுப்புல எனக்கு புரிஞ்சது சுமித்ரையின் பசங்க 2 பேருக்குமே எரியூட்டுற ஒரு வேலை இருந்தது. இலக்குவன் சீதைக்கு எரியூட்டுகிறான், இங்க பரதனுக்கு எரியூட்டுகிறான். பாத்திர படைப்புல இப்படி ஒரு அற்புதம் பண்ணிருக்காரு. தீக்குழி அமைக்கிற வேலை 2 பேருக்கும் வந்துருச்சு. நல்ல பார்வையா, எனக்கு இது வரைக்கும் சைக்கால. நன்றி சங்கர்குமார். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஒரே ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, இந்த கற்பனை இல்லாத நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்துல ஒரு சொல் சொன்னீங்க. அதை பிடிச்சு எழுதுறதுக்கு முடியல. அதை கொஞ்சம் இன்னொரு திருப்பி சொல்லுங்களா? ஆங்கில சொல் அது. ஹாலுசினேஷன். ஹலூசினேஷன் என்பது ஆங்கிலத்தில் மனிதன் நித்திரையில் இருக்கிற நேரம் வார ஒரு மறதியை ஞாபகப்படுத்தும் ஒரு ஃபங்க்ஷன் இன் தி பிரெயின். ஸோ இட் இஸ் அ hidden power of the brain that shows what may or may not happen in the future, but that will relate to reality. Hallucinate. ஹாலுசினேஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு காணல் நீர் காண்பது. மறக்க மாட்டேன். கனவு காண்பது. நன்றி சார். மாரியப்பன் பெங்களூரு. சொல்லுங்க சார். போனானை காத்து போனான் ஒரு தம்பி, ஆனாத உயிர் விட ஒரு தம்பி, நானாது யான் இவ்வரசு ஆழ்வன். அந்த பாட்டை ஒரு அருமையான பாட்டு, ஃபேமஸான சாங்னு சொன்னீங்க. ஆனா அதை ஒரு சாலிலக்கி மாதிரி நடிச்சு காமிச்சிங்களா? அது ஒரு சின்ன நாடகம் பார்த்த மாதிரி இருந்தது சார். நல்ல பாட்டு. நீங்க அதுல இருக்க ஐரணி எல்லாம் வெளியே வர மாதிரி அத மோனோலாக் சாலிலக்கி மாதிரி பண்ணி காமிச்சிங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஏதோ கல்லூரியில காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் ஏதோ நடிச்சிருப்பீங்க போல தெரியுது. அதெல்லாம் இல்லைங்க. நடிகர் திலகம் ஏகேவி. மற்ற கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? கார்த்திக், வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.